கவனிங்க. முதலாவது காந்தப்புலத்திற்கு மாறினால் உங்களுக்கு தெரியும், ஒரு கடத்தியினூடாக மின்னோட்டம் பாயும் போது அந்த கடத்திய சூழ காந்தப்புலக்கோடுகள் காணப்படும் இல்லையா? அந்த கடத்திய சூழ காந்தப்புலக்கோடுகள் காணப்படும். ஒரு நேரிய கடத்தியாக இருந்தால் காந்தப்புலக்கோடுகள் இவ்வாறு அமையும். இந்த காந்தப்புலக்கோடுகளோட அமைப்பை நம்ம கண்டுபிடிப்பதற்கு வலக்கை திருகு விதியை பயன்படுத்துவோம். இதுல பெருவிரல் மின்னோட்டத்தில திசையையும் ஏனைய 4 விரல்களும் காந்தப்புலத்தில திசையை காட்டும். இப்படிதான் ஒரு கடத்தியால் உருவாக்கப்படுகின்ற காந்தப்புலக்கோடுகள் அமையும். அதே போல ஒரு வட்டக்கடத்தி எடுத்தமா இருந்தால் நான் படிச்சிருக்கிறோம். ஒரு வட்டக்கடத்தி எடுத்தமா இருந்தால் ஒரு வட்டக்கடத்தியில உருவாகிற காந்தப்புலக்கோடுகள் எடுத்தீங்களா இருந்தால் தெரியணும், வட்டக்கடத்தியில உருவாகிற காந்தப்புலக்கோடுகளோட திசையை கீறுவதற்கான இலகுவான வழி என்ன அப்படின்னு பாத்தீங்களா இருந்தால் இது ஒரு சுழி மின்னோட்டம்ங்கிறதால, இது ஒரு சுழி திசையிலான மின்னோட்டம்ங்கிறதால இந்த வலது கையில 4 விரல்களையும் மின்னோட்டத்தில திசையில பிடிக்கும் போது பெருவிரல் காட்டக்கூடிய திசை காந்தப்புலத்தின் திசையாக அமையும். அந்த வகையில இவ்வாறு மின்னோட்டம் பாயும் போது இவ்வாறு நம்ம வலது கையை எடுத்து மின்னோட்டத்தில திசையில 4 விரல்களை பிடிக்கிறோம். அந்த டைம்ல பெருவிரல் காட்டக்கூடியது காந்தப்புலத்தில திசையாக அமையும். காந்தப்புலம் இவ்வாறான திசையில இருக்கு. இப்படி நம்ம வட்டக்கடத்தியில உருவாகக்கூடிய காந்தப்புலங்களை அவதானிக்கலாம். அதே போல வரிச்சுருள் எடுத்த மாறினால் வரிச்சுருள்ல உண்டாகக்கூடிய காந்தப்புலத்தை பொறுத்தவரையில வரிச்சுருள்ல உண்டாகக்கூடிய காந்தப்புலம் மின்னோட்டம் இந்த திசையில பாயுமா இருந்தால், இந்த வரிச்சுருள்ல மின்னோட்டம் இந்த திசையில பாயுமா இருந்தால் இந்த வரிச்சுருளின் மீது மின்னோட்டம் பாய்கின்ற திசையில இந்த 4 விரல்களையும் பிடிக்கும் போது பெருவிரல் காட்டக்கூடிய திசை காந்தப்புலத்தின் திசையாக அமையும். எனவே இங்க காந்தப்புல கோடுகள் இவ்வாறு காணப்படும். பொதுவா வரிச்சுருள்ல உண்டாகக்கூடிய காந்தப்புல கோடுகள் இருக்கீங்களா இருந்தால் வரிச்சுருள்ல உண்டாகக்கூடிய காந்தப்புல கோடுகள் ஒரு சட்ட காந்தத்தில திசை சட்ட காந்தத்தில அமைப்புல காணப்படும் இல்லையா? வரிச்சுருள்ல உண்டாகக்கூடிய காந்தப்புலம் ஒரு சட்ட காந்தத்தில காந்தப்புலத்தை ஒத்ததாக இருக்கும். எப்படி நாம 3 விதமான கடத்திகளுக்கு காந்தப்புலங்களை பார்க்கிறோம். அதே போல திசை காட்டி எடுத்தமா இருந்தால் திசை காட்டியை பத்தி நாம படிச்சிருக்கிறோம். ஒரு திசை காட்டிய பொறுத்தவரையில எப்பொழுதுமே திசை காட்டியினது வடமுனையானது, திசை காட்டியினது வடமுனையானது காந்தப்புலத்தின் திசையில் காணப்படும். உதாரணமா இந்த இடத்துல நீங்க திசை காட்டிய வைப்பீங்களா இருந்தால், இந்த இடத்துல நாம திசை காட்டிய வைப்பமா இருந்தால் திசை காட்டின வடமுனை காந்தப்புலத்தில திசையில காணப்படும். அதாவது இங்க காந்தப்புலம் வலப்பக்கமான திசையில் இருக்கிருந்தால் திசை காட்டியின் வடமுனை வலப்பக்கம் இருக்கு, தென்முனை இடப்பக்கம் இருக்கு. எனவே எப்பொழுதுமே திசை காட்டியின் வடமுனை விளையுள் காந்தப்புலத்தின் திசையில் காணப்படும் அப்படின்னு சொல்றோம். சரியான? ஓகே, இப்ப நாம இந்த காந்தப்புலங்கள் அந்த காந்தப்புலங்களோட வடிவத்தோட தொடர்புடைய கேள்விகளை முதலாவது பிராக்டிஸ் பண்ண போறோம். இந்த காந்தப்புல கோடுகளோட வடிவத்தோட தொடர்புடைய கேள்விகளை நாம பிராக்டிஸ் பண்ண போறோம். சோ உங்களோட டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. அவங்களோட டியூட்ல முதலாவது கேள்வி எடுப்போம். டியூட்ல முதலாவது கேள்வி எடுப்போம். இரண்டாயிரத்தி 1ஆம் ஆண்டு 26வது கேள்வி. நம்ம டியூட்ல முதலாவது கேள்வி 2001ஆம் ஆண்டு 26வது கேள்வி. பாத்தீங்களா இருந்தால் பொதுவா நான் இன்றைய கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு சிறிய டைம் ஒன்று தரேன். இன்றைய கிளாஸுக்கு மாத்திரம் நீங்க ஒவ்வொரு கேள்விகளையும் செய்யறதுக்கு ஒரு சிறிய டைம் தரேன். ஆனா எதிர்வரும் கிளாஸ்ல நான் என்ன செய்ய மாட்டேன் என்றால் இந்த கேள்விகளை செய்யறதுக்கு, பெரும்பாலான கேள்விகளை செய்யறதுக்குன்னு தனியா ஒரு டைம் தர மாட்டேன். காரணம், உங்களோட கையில டியூட் இருக்குது. சோ நீங்க கிளாஸுக்கு வாரத்துக்கு முதலே அந்த டியூட்ல இருக்கிற கேள்விகள் எல்லாம் செய்து பார்த்திருக்கணும். ஏன்னா நான் டார்கெட் பண்ணி இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் உரிய இந்த பேப்பர் கிளாஸை மிக குறைந்த காலத்துக்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 to 8 hours
இதுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நாம இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குரிய பேப்பர் கிளாஸ் முடிக்கலாம்னு யோசிச்சிருக்கிறேன். ரைட், அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேகமா போகணும். அதே நேரத்துல நான் பாஸ்ட் பேப்பர் கேள்விகளை மட்டும் பேப்பர் கிளாஸ்ல கவர் பண்றது இல்லை. உங்களுக்கு தெரியும் நாம் என்ன செய்வோம்னா மாடல் கேள்விகளையும் செய்வோம். அந்த வகையில ஃபெஸ்ட்டுக்கு நாம இந்த டியூட்டை முடிச்சதுக்கு பிற்பாடு இந்த டியூட்ல இருக்கிற கேள்விகளை செய்து பார்த்ததுக்கு பிறகு சில கடினமான சில கேள்விகள் எடுத்து நாம் இன்ஷா அல்லாஹ் செலக்ட் பண்ணி சில கடினமான கேள்விகள் எடுத்து அந்த கேள்விகளை நாம வேறையா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே போல ஒரு சில எஸ்ஏ கேள்விகளை நம்முடைய பேப்பர் கிளாஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பொறுத்த வரையில ஸ்ட்ரக்சர் கேள்விகள் இல்ல, ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்குது, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி எஸ்ஏ கேள்விகள், ஒரு சில எஸ்ஏ கேள்விகளை நம்முடைய பேப்பர் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஓவராலா எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ 3 பகுதிகளையும் பேப்பர் கிளாஸ்ல நம்ம கவர் பண்ணுவோம். அதே போல பாஸ் பேப்பர்ஸ் அதோட சேர்த்து நம்ம மாடல் பேப்பரையும் என்ன செய்வோம், பிராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலதிகமா நான் இன்னும் ஒரு வேலை செய்வேன். ஸோ இது உங்களுக்கு பிரயோசனமா இருக்கணுங்கிறது தான் நான் யோசித்தது. நான் ஆல்ரெடி நம்ம தியரி கிளாஸ்ல நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குரிய ஒரு எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் வச்சிருந்தேன். நான் இதுக்கு பிறகு என்ன செய்ய போறேன்னா, உதாரணமா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குரிய பேப்பர் கிளாஸ் முடியக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு தரமான ஒரு எக்ஸாம் ஒன்று வைப்போம். அதாவது கொஞ்சம் கடினமான அல்லது நடுத்தரமான ஒரு எக்ஸாம் ஒன்று வைப்போம். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குரிய பேப்பர் கிளாஸ் முடியும் போது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நமக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று நடக்கும். அதே மாதிரி இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டை பொறுத்த வரையில ஒவ்வொரு பகுதியை உடைக்கும் போது, உதாரணமா மெக்கானிக்ஸ்ல பெரிய ஒரு பகுதிங்கிறதால மெக்கானிக்ஸ்ல ஒவ்வொரு பகுதியை உடைக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் லீனியர் மோஷன் தான், அந்த லீனியர் மோஷனுக்குரிய பேப்பர் கிளாஸ் முடியக்குள்ள அதுல ஒரு ஆன்லைன் எக்ஸாமா வைப்போம். ஸோ அப்படி வைக்கக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யும்னா, நம்ம பேப்பர் ஆல்ரெடி ரிவிஷன் செஞ்சிருக்கிறோம், பேப்பரை நீங்க செஞ்சு பார்த்திருக்கிறீங்க. எனவே உங்களுக்கு எக்ஸாமை டீல் பண்றது வந்துட்டு இலகுவா அமையும். ஸோ ரொம்ப பிரயோசனமா அமையும் நான் நம்புறேன். ஸோ நம்ம பேப்பர் கிளாஸ் முடிய அந்தந்த செக்ஷன் நம்ம இன்ஷா அல்லாஹ் எக்ஸாம்லையும் வச்சு கொள்வோம். சரியான ஓகே. இந்த கேள்வியை பார்த்திருப்பீங்க நம்புறேன். பாருங்க, ஒரு கடத்தியினூடாக மின்னோட்டம் பாயும் போது ஒரு கடத்தியினூடாக மின்னோட்டம் பாயும் போது அந்த கடத்தியின் மீது ஒரு திசை காட்டி வைக்கப்பட்டால் அந்த திசை காட்டியினது திசை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சோ ரொம்ப இலகுவான ஒரு கேள்வி. சோ உங்களுக்கு தெரியும், ஒரு கடத்தியினூடாக இந்த திசையில மின்னோட்டம் பாயிருந்தால் காந்தப்புலம், இந்த கடத்திக்கு முன்னுக்கு காந்தப்புலம் கீழ் நோக்கி இருக்கும், இந்த கடத்திக்கு பின்னுக்கு காந்தப்புலம் மேல் நோக்கி இருக்கும் இல்லையா? வலது கை எப்படி வச்சு பாருங்க, இங்க காந்தப்புலம் கீழ் நோக்கி வரும், இங்க காந்தப்புலம் மேல் நோக்கி வரும். ஆகவே இதனூடாக இவ்வாறு மின்னோட்டம் பாயும் போது இங்க காந்தப்புலம் இப்படித்தான் வரப்போகுது, இந்த அமைப்புல தான் வரும். இந்த சந்தர்ப்பத்துல கடத்திக்கு முன்னுக்கு காந்தப்புலம் எப்படி இருக்குது, கீழ் நோக்கிய திசையில இருக்குது இல்லையா? இப்ப நம்ம திசை காட்டி எடுத்து இங்க வைக்கிறோம்னா, இந்த இடத்துல நம்ம திசை காட்டி எடுத்து வைக்கிறோம்னா, கடத்திக்கு முன்னுக்கு நம்ம திசை காட்டி எடுத்து வைக்கிறோம்னால் அந்த திசை காட்டினது வடமுனை காந்தப்புலத்துல திசையில இருக்கிறது. எனவே இங்க காந்தப்புலம் முன்னுக்கு பொறுத்தவரை கீழ் நோக்கி இருக்கிறதால இந்த திசை காட்டினது வடமுனையானது கீழ் நோக்கிய திசையை காட்டிக்கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி தென்முனை மேல் நோக்கிய திசையை காட்டணும். அப்ப முன்னுக்கு காந்தப்புலம் கீழ் நோக்கி இப்படித்தான் போகுது காந்தப்புலம். எனவே கீழ் நோக்கி இருப்பதனால் திசை காட்டியின் வடமுனை கீழ் நோக்கி இருக்கத்தக்கதாக அமையணும். எனவே அதை திருப்தி செய்யக்கூடிய விடை எடுத்தீங்களா இருந்தால் பொருத்தமான விடை 4வதாக அமையும். 2001ஆம் ஆண்டு 26வது கேள்விக்கு பொருத்தமான விட இந்த படத்தின் அடிப்படையில 4வதாக இருக்கு. கீழுக்கு வடமுனை, மேலுக்கு தென்முனை. சரியா? சோ நம்ம டியூப்ல இருக்கிற நம்பருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் விடையை சொல்றேன். ஒரு சில வேளைகளை நீங்க பாஸ் பேப்பரை பாப்பீங்களா இருந்தால் அந்த விடைகளோட ஓர்டர் வந்துட்டு மாறியும் இருக்கலாமா? பாஸ் பேப்பர்ல விடைகளோட ஓர்டர் சில வேளைகள்ல மாறி இருக்கலாம். சோ டியூப்ல அடிப்படையில விட 4வதா இருக்கு. ரைட், இப்ப நாம 2வது கேள்விக்கு வரலாம். 2வது கேள்வி, ஒரு தாளிற்கு செவ்வனாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்னோட்டத்தை காவக்கூடிய ஒரு நேரிய கடத்தி, இந்த கடத்தியினால் உருவாக்கப்படுகின்ற காந்தப்புலம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. ரொம்ப இலகுவான ஒரு கேள்வி. தாளுக்கு செவ்வனாக உள்நோக்கிய திசையில மின்னோட்டத்தை காவக்கூடிய ஒரு கடத்தி, இந்த கடத்தியால உருவாக்கப்படக்கூடிய காந்தப்புலம் எவ்வாறு அமையும் கேட்கப்பட்டிருக்கு இல்லையா? எனவே பாருங்க,
நம்ம வலது கை எடுத்து அதுல பெருவிரல மின்னோட்டத்துல திசையில பிடிக்கிறோம். இப்படி பிடிக்கும் போது இந்த கடத்திய சூழ காந்த புலம் வலஞ்சுழியாக உருவாகும் இல்லையா? பாருங்க, மின்னோட்டம் உள்நோக்கி இருக்குது. சோ பெருவிரல் எடுத்து உள்நோக்கிய திசையில பிடிக்கும் போது காந்த புலம் வலஞ்சுழியான திசையில வரும். எனவே இந்த கடத்திய சூழ உருவாகக்கூடிய காந்த புலக்கோடுகள் எடுத்தீங்களா இருந்தால் அந்த காந்த புலக்கோடுகள் இவ்வாறு வலஞ்சுழியான அமைப்புல காட்டப்படும். சோ இதை திருப்தி செய்யக்கூடிய விடை, மின்னோட்டம் எப்படி பாருங்க இப்படி வரணும். இதை திருப்தி செய்யக்கூடிய விடை எடுத்தீங்களா இருந்தால் பொருத்தமான விட 5வதாக இருக்கும் இல்லையா? பொருத்தமான விட 5வதாக இருக்கும். இந்த கேள்வி 1999ஆம் ஆண்டு 9வது கேள்வி. ஓகே, அதே மாதிரி 3வது கேள்வி எடுங்க. டியூப்ல 3வது கேள்வி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 3வது கேள்வி 2011ஆம் ஆண்டு ஓல்ட் சிலபஸுக்குரிய கேள்வியா? 2011ஆம் ஆண்டு தெரியும். 2011ஆம் ஆண்டு பேச்சை பொறுத்த வரையில நியூ சிலபஸ் வந்துட்டு அறிமுகப்படுத்தப்பட்டிக்கு. அதுல ஓல்ட் சிலபஸ்ல வந்த ஒரு கேள்வி, ஓல்ட் சிலபஸ் ஆக்களுக்கு வந்து ஒரு கேள்வி. ஓகே, 2011ஆம் ஆண்டு கேள்வி. பின்வரும் பிரதேசங்களில் உள்ள காந்தப்புல கோடுகளில் பொருத்தமற்ற காந்தப்புல கோடு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொருத்தமற்ற காந்தப்புல கோடுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. முதலாவது படத்தை எடுத்தீங்களா இருந்தால் காந்தப்புல கோடுகள் இப்படியான ஒரு அமைப்புல வந்திருக்குது. முதலாவது படத்தை எடுத்தமா இருந்தால் காந்தப்புல கோடுகள் இவ்வாறு இருக்குது. அதே போல 2வது படத்தை எடுத்தீங்களா இருந்தால் காந்தப்புல கோடு இப்படி இருக்குது. 3வது படத்தை எடுத்தமா இருந்தால் வரக்கூடியதா இருக்குது. 4வது படம் அதே போல 5வது படம். பாருங்க, இதுல பொருத்தமற்ற காந்தப்புல கோடுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. முதல்ல உங்களுக்கு தெரியணும், காந்தப்புல கோடுகள இயல்புகளை பற்றி படிக்கும்போது நாம பேசியிருக்கிறோம். காந்தப்புல கோடுகள் எப்பொழுதும் ஒன்றை ஒன்று இடைவெட்டாது. இது ஒரு முக்கியமான இயல்பு. பொதுவா புலக்கோடுகளுக்கு நாம இதை சொல்லுவோம், காந்த புலக்கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டாது. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது காந்தப்புல கோடுகளை பொறுத்தவரையில காந்தப்புல கோடுகள் எப்பொழுதுமே மூடிய பாதையை ஆக்கக்கூடியதா இருக்கும். அது ஒரு மூடிய பாதையில தான் இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இருந்தால் நாம ஒரு சட்ட காந்தத்திற்கு இருந்தால் சட்ட காந்தத்துல காந்தப்புலத்தை வரையும் போது படிச்சிருக்கிறோம். காந்தப்புல கோடுகளை இப்படிதான் காட்டுவோம். எப்பயுமே ஒரு மூடிய பாதை, ஒரு லூப்ல தான் இருக்கு. ஒரு மூடிய பாதையில தான் இருக்கு. ஒரு க்ளோஸ்டான ஒரு லூப்ல தான் இருக்கு, மூடிய பாதையில இருக்கு. எனவே காந்தப்புல கோடுகள் எப்பொழுதும் மூடிய பாதையை கொண்டிருக்கும். அதுக்கு ஆரம்பமும் இருக்காது, முடிவும் இருக்காது. இது 2வது இயல்பு. அதே போல ஒரு சட்ட காந்தத்தை எடுத்தமா இருந்தால் வடமுனையிலிருந்து காந்தப்புல கோடுகள் வெளியேறக்கூடிய அமைப்புல காணப்படும். காந்தத்துக்கு வெளியில வடமுனையிலிருந்து வெளியேறக்கூடியதாக இருக்கும். காந்தத்துக்கு வெளியில தென்முனையை நோக்கியதாக காந்தப்புல கோடுகள் இருக்கு. ஆனா காந்தத்துல உட்பகுதிக்குள்ள போய் பாத்தீங்கன்னா காந்தப்புல கோடுகள் வடமுனையை நோக்கி இருக்கும், தென்முனையிலிருந்து விலத்தி இருக்கும் இல்லையா? காந்தத்துக்கு வெளியில வடமுனையிலிருந்து காந்தப்புல கோடுகள் வெளியேறும், தென்முனையை நோக்கி போய் சேரும். ஆனா காந்தத்துல உட்பகுதிக்குள்ள தென்முனையில இருந்து வெளியேறும், வடமுனையை நோக்கி போகும். அந்த மாதிரிதான் காந்தப்புல கோடுகள திசை காணப்படும். எனவே
இது ஒரு காந்தப்புலத்துல இன்னும் ஒரு முக்கியமான இயல்பு. இப்ப பாருங்க, இங்க தரப்பட்ட படத்துல காந்தப்புலத்துக்கு பொருத்தம் இல்லாத படம் என்ன அப்படின்னு கண்டிருக்கிறாங்க என்றால், முதலாவது காந்தப்புல கோடுகள் நேர்கோடா வரலாம், வளைந்த கோடா வரலாம். இதுல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. காந்தப்புல கோடு நேர்கோடாகவும் இருக்கலாம், வளைந்த கோடாகவும் இருக்கலாம், அல்லது இவ்வாறு வட்டமான பாதையிலே நம்ம காந்தப்புலத்தை காட்டலாம். ஆனால் காந்தப்புல கோடுகள் ஒன்றை ஒன்று என்ன செய்யாது, இடைவெட்டாது. யோசித்து பாருங்க, இங்கே காந்தப்புல கோடுகளை பாத்தீங்கன்னா இருந்தால் ஒன்றை ஒன்று என்ன செய்யக்கூடிய இருக்கின்றால் இடைவெட்டக்கூடிய அமைப்புல இருக்கிறது. ஆகவே பொருத்தம் அற்ற விடையாக நாம நான்காவது எடுக்கலாம். அதாவது காந்தப்புலத்துக்கு பொருத்தம் அற்றதாக நான்காவது விடையை எடுக்க முடியும். சரியாது? இலகுவான ஒரு கேள்வி. காந்தப்புல கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டாது, எனவே பொருத்தமற்ற விடை நான்காவதாக அமையும். அதே மாதிரி உங்க டியூட்ல ஆறாவது கேள்வியை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆறாவது கேள்விக்கு வாங்க. இடையில இருக்கிற கேள்வியை பார்ப்போம். அதுக்கு முதல் ஆறாவது கேள்விக்கு வாங்க. ஆயிரத்தி 1985 ஆண்டு 11வது கேள்விக்கு வாங்க. சரி, கவனிங்க. 1985 11வது கேள்வி. காந்தப்புலங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. காந்தப்புலங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. முதலாவது ஏ கூற்று. ஏ கூற்று, மின்னேற்றங்களை சார்ந்திராத காந்தப்புலங்கள் இருக்க முடியாது. முதலாவது கூற்று, மின்னேற்றங்களை சார்ந்திராத காந்தப்புலங்கள் இருக்க முடியாது. அப்படின்னா மீனிங், மின்னேற்றங்களை சார்ந்திராத காந்தப்புலங்கள் இருக்க முடியாது. அந்த கூற்று சரியா பிள்ளையா? பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த காந்தப்புலங்கள்ங்கிறதே ஏற்றங்களோட தொடர்புடைய ஒரு ஆள் தான். அதாவது எப்பயுமே ஏற்றங்கள் அசையும் போதுதான் அங்க காந்தப்புலங்கள் உருவாகக்கூடியதா இருக்கு. எனவே காந்தப்புலங்களுக்கு ஏற்றத்துக்கு மிக நெருக்கமான தொடர்பு இருக்கு. அந்த வகையில நம்ம என்ன சொல்றோம்னா, நிச்சயமாக காந்தப்புல கோடுகள் ஏற்றங்களை சார்ந்தே காணப்படும். உதாரணமா மின்னோட்டத்தை, ஒரு கடத்திக்குள்ளால மின்னோட்டம் பாயும் போது அந்த கடத்திய சூழ காந்தப்புலம் உருவாகுதுன்னு படிக்கிறோம். எனவே கடத்திக்குள்ளால மின்னோட்டம் பாயுதுன்னா அந்த கடத்தியில என்ன பாயுது, அந்த கடத்தியினோடு ஏற்றங்கள் பாயுது. ஆகவே ஏற்றங்கள் அசையிடத்தால்தான் அங்கு காந்தப்புலம் உருவாகுதுன்னு நாம சொல்ல முடியும். எனவே காந்தப்புல கோடுகளை பொறுத்தவரையில அது ஏற்றங்களை சார்ந்தே காணப்படும். ஏற்றங்களை சார்ந்து காணப்படும். இந்த இடத்துல சில பேருக்கு ஒரு டவுட் வரும். சரி, கடத்திகளுக்குள்ளால மின்னோட்டம் பாயக்குள்ள காந்தப்புலம் உருவாகுது, அப்ப மின்னோட்டம்ங்கிறது ஏற்றத்தில் அசைவுங்கிறதால ஏற்றத்தை சார்ந்திருக்குன்னு சொல்றது நியாயம். அப்ப நிலையான காந்தத்துல எப்படி காந்தப்புலம் உருவாகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். உண்மையில வந்துகிட்டு நிலையான காந்தத்துல உருவாகிற காந்தப்புலம் சம்பந்தமான விடயம் நம்மளோட சிலபஸ்ல இல்லை. ஆனா நீங்க மனதுல பதிச்சு வச்சுக்கொள்ளுங்க, நிலையான ஒரு காந்தத்துல காந்த தன்மையை கொண்ட எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் நிலையான காந்தத்தை பொறுத்தவரையில அந்த நிலையான காந்தத்துல காந்தப்புலம் உருவாகிறதுக்கு காரணமே அந்த நிலையான காந்தத்தில் இருக்கக்கூடிய ஏற்றங்களாகத்தான் இருக்கு. எனவே எப்பொழுதுமே காந்தப்புல கோடுகள் எதுல தங்கி இருக்கும், ஏற்றத்துல தங்கி இருக்கும். ஆகவே இந்த ஏங்குற கூற்று சரியான கூற்று. அடுத்தது பிங்கிற கூற்றுக்கு போகலாம். காந்தப்புல கோடுகள் தொடர்ச்சியானவை, அவை ஆரம்பத்தையோ முடிவினையோ கொண்டிராது. உங்களுக்கு தெரியும், எப்பயுமே காந்தப்புலம் ஒரு மூடிய பாதையில தான் காணப்படும். அதுக்கு ஆரம்பமும் இருக்காது, முடிவும் இருக்காது. எனவே அந்த கூற்று சரியான கூற்று. அடுத்தது சி கூற்றுக்கு போகலாம். காந்தம் ஒன்றை சூழ உள்ள வெளியில் உள்ள புலக்கோடுகள் தென் முனையிலிருந்து வடமுனையை நோக்கிய திசையை கொண்டிருக்கும். இல்லையா? காந்தம் ஒன்று அழுத்தமா இருந்தால்
அந்த காந்தத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய புலக்கோடுகள் தென்முனையிலிருந்து வடமுனையை நோக்கிய திசையில் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன பாத்தீங்கன்னா ஒரு காந்தத்திற்கு மருந்து நாம் என்ன சொல்றோம், வடமுனையிலிருந்து தென்முனையை நோக்கி தான் இருக்கும். வெளியில வடமுனையிலிருந்து தென்முனையை நோக்கி இருக்கு. உள்ளுக்குத்தான் எப்படி இருக்கும், தென்முனையிலிருந்து வடமுனையை நோக்கி இருக்கு. எனவே அவங்க மாறி சொல்றாங்க. ஆகவே அந்த கூற்று பிழையான கூற்று. தென்முனையிலிருந்து வடமுனையை நோக்கி இருக்குன்னு சொல்றாங்க. நாம என்ன சொல்றோம்னா காந்தத்துக்கு வெளியில வடமுனையிலிருந்து தென்முனையை நோக்கி தான் இருக்கு. எனவே அந்த கூற்றும் பிழையான கூற்று. எனவே பொருத்தமான விட என்ன, ஏயும் பியும் பொருத்தமான விட 4ஆவதாக இருக்கு. பொருத்தமான விட 4ஆவது. ஓகே, இப்ப நாம இங்க பார்த்திருக்கக்கூடிய ஒரு சில இந்த காந்தப்புல கோடுகளோட தொடர்புடையதான ஒரு மாடல் கேள்விகளை பார்ப்போம். மாடல் கேள்விகளை பார்க்கலாம். இப்போ ஒரு டியூப்ல 81வது கேள்விக்கு வாங்க. 81வது கேள்வி. 81. ஓகே, கவனிங்க. 2 வரிச்சுருள்கள் மின்னோட்டத்தை காவிக் கொண்டிருக்குது. இந்த சந்தர்ப்பத்துல இந்த வரிச்சுருளை சூழ உருவாகக்கூடிய காந்த புலங்கள் எவ்வாறு அமையும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. காந்த புலங்களுக்கு பொருத்தமான அமைப்பு எவ்வாறு இருக்குன்னு சொல்லி கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு வரிச்சுருளினூடான மின்னோட்டத்தை பொறுத்த வரையில அது ஒரு சட்ட காந்தத்திர வடிவத்தை ஒத்ததாக இருக்கும். அந்த வகையில முதலாவது நான் இந்த வரிச்சுருள் எடுக்கிறேன். இந்த வரிச்சுருள பாத்தீங்கன்னா இருந்தால் முன்பகுதியில மின்னோட்டம் மேல் நோக்கி இருக்குது, பின்பகுதியில கீழ் நோக்கி இருந்திருக்கு. எனவே நான் இந்த வரிச்சுருள பாய்கின்ற மின்னோட்டத்துக்கு ஏற்றால் போல எனது வலது கையை வைக்கிறேன். இப்படி பிடிக்கிறது, இப்படி மின்னோட்டம் பாயும். இப்படி மின்னோட்டம் பாயிருந்தால் உங்களுக்கு தெரியும், இந்த பெருவிரல் காந்தப்புலத்திர திசையை காட்டிக் கொண்டிருக்கும். எனவே இவ்வாறு மின்னோட்டம் பாயும் போது காந்தப்புல கோடுகள் இந்த திசையில வெளியேறக்கூடியதா. எனவே பாருங்க, இந்த பக்கம் காந்தப்புல கோடுகள் வெளியேறினால் இந்த பக்கம் காந்தப்புல கோடுகள் போய் சேரக்கூடியதா இருக்கிறது இல்லையா? இந்த பக்கம் காந்தப்புல கோடுகள் போய் சேரக்கூடியதா இருக்கிறது. அது வெளியில வந்தால் இங்க போய் சேரும். அதே மாதிரி இந்த வரிச்சுருள் எடுத்தீங்களா இருந்தால் இங்க மின்னோட்டம் கீழ் நோக்கி பாயுது, இப்படி பாயுது. இப்படி பிடிச்சீங்களா இருந்தால் காந்தப்புல கோடு இவ்வாறு வலப்பக்கமா அமையும். இங்க இருந்து காந்தப்புல கோடுகள் இவ்வாறு வெளியேறும். எனவே இங்க காந்தப்புல கோடுகள் இவ்வாறு வெளியேறினால் இங்க காந்தப்புல கோடுகள் இவ்வாறு போய் சேரக்கூடியதா இருக்கு இல்லையா? ரைட். இப்ப கவனிங்க, உங்களுக்கு தெரியணும், காந்தப்புல கோடுகள் வெளியேறினால் இந்த பகுதியை நாம ஒரு சட்ட காந்தத்தில வடமுனையாகவும், காந்தப்புல கோடுகள் வந்து சேருந்தால் இதை நாம ஒரு சட்ட காந்தத்தில தென்முனையாகவும் கருதுவோம். எனவே இது வடமுனை, இது தென்முனை. அதே போல இங்கே காந்தப்புல கோடு வெளியேறினால் இது சட்ட காந்தத்தில வடமுனையாகவும், காந்தப்புல கோடுகள் வந்து சேருந்தால் இந்த முனையை நாம தென்முனையாகவும் கருதுவோம் இல்லையா? இவ்வாறு வடமுனை தென்முனைகளை போட்டுக் கொள்ளலாம். இப்ப யோசித்து பாருங்க, இதுவும் தென்முனை, இதுவும் தென்முனை. ஒத்த முனைகளாக இருந்தால் அந்த முனைகள் ஒன்றை ஒன்று என்ன செய்யும்? தள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒத்த முனைகளாக இருக்கிறதால இங்க காந்தப்புல கோடுகள் ஒன்றை ஒன்று தள்ளக்கூடிய அமைப்புல இருக்கணும். எனவே பாத்தீங்கன்னா காந்தப்புல கோடுகள் இப்படி ஒன்றை ஒன்று சேராம
இப்படி விளத்தின் அமைப்புல வரும். காந்தப்புல கோடுகள் இப்படி விளத்தின் அமைப்புல வரும். இதோட இது சேர்ற ஜாயிண்ட் ஆகுற மாதிரி வரக்கூடாது. ஒத்த முனைகளா இருந்தால் ஒன்றை ஒன்று விளத்தணும். எனவே இந்த காந்தப்புல கோடுகள் இவ்வாறு விளத்தின் அமைப்புல வரணும். சரியானே? அப்ப பாருங்க, இங்க விளத்தின் அமைப்புல இப்படி காந்தப்புல கோடு வரணும். இங்கால பக்கம் காந்தப்புல கோடு வெளியேறணும். இங்கால பக்கமும் காந்தப்புல கோடு வெளியேறணும். இந்த மாதிரி அமைப்புல இருக்கக்கூடிய படத்தை அவதானிங்க. ரைட்? அப்படி பார்ப்போமா இருந்தால் பொருத்தமான விட நான்காவதாக இருக்கு. சரியான? இந்த கேள்விக்கும் பொருத்தமான விட நான்காவதாக இருக்கு. விலங்குல என்ன காரணம்? முதலாவது வரிச்சுருள மின்னோட்டம் பாயக்கூடிய திசையில கையை வச்சு செக் பண்ணுங்க. அப்படி செக் பண்ணக்குள்ள காந்தப்புல கோடுகள் வெளியேறத பார்க்கலாம். அதுல அந்த வரிச்சுருள இதுவும் தென்முனைங்கிறதால ஒன்றை ஒன்று தள்ளக்கூடிய அமைப்புல தான் காந்தப்புல கோடுகள் வரணும். எனவே காந்தப்புல கோடுகள் இவ்வாறான ஒரு அமைப்புல வந்து சேரும். சோ பொருத்தமான விட நான்காவதாக இருக்கு. இப்ப நீங்க 83வது கேள்விக்கு வாங்க. 83வது கேள்வி. இந்த 83வது கேள்வியில இந்த வடக்கு திசை இப்படி காட்டப்பட்டிருக்கணுமா? இந்த படத்துல வடக்கு திசை இப்படி இருக்கணும். நிலைக்குத்து மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அப்படி இல்லை, இந்த தளத்தின் அடிப்படையில வடக்கு திசை இப்படி வரும். ஓகே, இந்த 83வது கேள்விக்குரிய விடையை அனுப்புவாங்க. உங்கள்ட்ட இருந்து நான் இதுக்குரிய விடையை எதிர்பார்க்கிறேன். 1 நிமிடம் டைம் தாரன், விடை அனுப்புங்க. 83வது கேள்விக்குரிய விடை. ஓகே, விடைகள் வந்து கொண்டு இருக்குது. ஓகே, கவனிங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. பாத்தீங்கன்னா இங்க இந்த கடத்தியினூடாக மின்னோட்டம் பாயிறதால, இந்த கடத்தியினோடு மின்னோட்டம் பாயிறதால இந்த மின்னோட்டத்தின் காரணமாக ஒரு காந்தப்புலம் உருவாகும் இல்லையா? இந்த கடத்திய சூழ இந்த மின்னோட்டத்தின் காரணமா காந்தப்புலம் உருவாகும். அதே நேரத்துல இங்க புவி காந்தப்புலமும் காணப்படுவதுன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இங்க புவி காந்தப்புலமும் காணப்படுவதுன்னு சொல்றாங்க. அதுல உங்களுக்கு தெரியும், இந்த திசையில வடக்கு காணப்படுவதுனால், இந்த திசையில வடக்கு காணப்படுவதால் நாம படிச்சிருக்கிறோம், வடக்கு திசையை நோக்கியதாகத்தான் காந்தப்புல கோடுகள் காணப்படும் இல்லையா? பொதுவா பூமி எடுத்தீங்கன்னா, இது நம்ம தியரியில இதை பத்தி நம்ம ரொம்ப டீப்பாவே நாம படிச்சிருக்கிறோம். பூமி எடுத்தீங்களா இருந்தால்
பூமியை ஒரு சட்ட காந்தம் போல கருதலாம். பூமியை நாம் ஒரு சட்ட காந்தம் போல கருதலாம். அவ்வாறு பூமியை சட்ட காந்தம் போல கருதும் போது, இது தியரியில படிக்கப்பட்ட ஒரு விடயம், இதுல டீப்பாவே பேசின ஒரு விடயம். பூமியை நம்ம ஒரு சட்ட காந்தமாக கருதும் போது, அந்த பூமி இந்த சட்ட காந்தத்திலிருந்து எவ்வாறு காந்தப்புல கோடுகள் வெளியேறுமோ அதே அமைப்புலதான் இந்த பூமியை சூழ இருக்கக்கூடிய காந்தப்புல கோடுகள் காணப்படும். இதுல உதாரணமா இந்த வடமுனையிலிருந்து தென்முனையை நோக்கி இப்படி காந்தப்புல கோடுகள் போவதிருந்தால், இதுல இந்த பூமியை நாம சட்ட காந்தமாக கருதும் போது அதுல தென் முனையத்தான் பூமியினது வடக்கு திசை அப்படின்னு சொல்லுவோம். அந்த சட்ட காந்தத்துல வடமுனையத்தான் நம்ம பூமியினது தெற்கு திசைன்னு சொல்லுவோம். அப்படித்தானே படிச்சோம். ஜியோகிராபிக்கலா மாறுபட்டு வரும். இதுல பாருங்க, உண்மையிலே தென்முனையை நோக்கி காந்தப்புல கோடுகள் போகுது. இந்த தென்முனையத்தான் நம்ம என்ன பேரை வச்சிருக்கிறோம், இந்த தென்முனை பக்கத்துக்கு தான் நம்ம என்னன்னு சொல்றோம், வடக்கு திசைன்னு சொல்றோம். எனவே புவியியல் ரீதியாக நம்ம இதை வடக்கு திசைன்னு சொல்றதால இதை நல்லா அவதானிச்சீங்கன்றால், காந்தப்புல கோடுகள் புவி காந்தப்புல கோடுகளை பொறுத்தவரையில புவி காந்தப்புல கோடுகள் என்ன திசையில் இருக்குது, வடக்கு திசையை நோக்கின திசையில இருக்குதுன்னு சொல்லலாம். பாருங்க, காந்தப்புல கோடு எதை நோக்கி இருக்குது, வடக்கு திசையை நோக்கி இருக்குது. எனவே புவி காந்தப்புல கோடுகள் வடக்கு திசையை நோக்கி இருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம வரலாம். எனவே பாருங்க, இந்த கேள்வியை பொறுத்தவரையில இங்க புவி காந்தப்புலமும் காணப்படுவது, மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலமும் காணப்படுவது இல்லையா. நான் முதலாவதா இந்த கடத்தியால மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலத்தை கேள்வி. உங்களுக்கு தெரியும், மின்னோட்டம் இப்படி பாயிருந்தால், மின்னோட்டம் கீழ் நோக்கி பாயிருந்தால் காந்தப்புலம் இவ்வாறான ஒரு சுழியில வரும் இல்லையா. எனவே இங்க காந்தப்புலம் இப்படி ஒரு சுழியில வரும், இப்படி ஒரு வட்டப்பாதையில வரும். இதுதான் இந்த மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம். இதுதான் மின்னோட்டத்தால ஒரு காந்தப்புலம் உருவாகும். இப்ப பாருங்க, இவ்வாறு மின்னோட்டத்தால இந்த மாதிரி ஒரு காந்தப்புலம் உருவாகும் போது புவி காந்தப்புலத்தை எடுத்தீங்களா இருந்தால் புவி காந்தப்புலம் இப்படி வடக்கு நோக்கிய திசையில இருக்கு இல்லையா. வடக்கு நோக்கிய திசையில புவி காந்தப்புலம் இருக்கும், படிச்சுட்டு பார்த்துட்டோம். எனவே இந்த பிரதேசத்துல புவி காந்தப்புலம் இப்படி இருக்கு, அப்ப மின்னோட்டத்தால ஒரு காந்தப்புலம் உருவாகி இருக்குது. இப்படி புவி காந்தத்தாலேயும் ஒரு காந்தப்புலம் வரும், புவியாலேயும் இப்படி ஒரு காந்தப்புலம் வரப்போகும். வடக்கு நோக்கிய திசையில காந்தப்புலம் வரும், இப்படி வரும். எனவே நான் படிச்சிட்டோம், காந்தப்புல கோடுகள் ஒன்றை ஒன்று இடைப்பட்டார். எனவே என்ன நடக்கும் என்றால், இந்த மின்னோட்டத்தால உருவாகின காந்தப்புலமும் இந்த புவியினது காந்தப்புலமும் சேர்ந்து விளையுளாக ஒரு காந்தப்புலத்தை உருவாகும். உதாரணமா நான் இந்த கடத்திக்கு முன்னுக்கு இருக்கிற பிரதேசத்தை எடுக்கிறேன். உதாரணமா இந்த இடத்தை எடுக்கும், இந்த இடத்துல மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம் எப்படி இருக்குது, இந்த இடத்துல இந்த கடத்தில மின்னோட்டத்தால் உருவாகிற காந்தப்புலம் எப்படி இருக்குது, இடப்பக்கம் இருக்குது, இப்படி இருக்குது. கடத்தில மின்னோட்டத்தால் உருவாகிற காந்தப்புலம் இப்படி இருக்குது. இந்த இடத்துல புவி காந்தப்புலம் எப்படி இருக்குது, புவிக்காந்தப்புலம் எப்படி போகுது, இது புவிக்காந்தப்புலம். இது மின்னோட்டத்தால உருவாகின காந்தப்புலம், இது பூமித காந்தப்புலம், புவிக்காந்தப்புலம். எனவே இந்த மின்னோட்டத்தால உருவாகின காந்தப்புலமும் புவியால உண்டாக்கப்பட்ட காந்தப்புலமும் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு விளையுள் காந்தப்புலத்தை உருவாகும். ஆகவே இந்த ரெண்டு காந்தப்புலத்துல விளையுள் நிச்சயமா எப்படி இருக்குன்னு நாம் சொல்லலாம். நிச்சயமா இந்த ரெண்டு காந்தப்புலங்கள் சேரும் போது விளையுள் காந்தப்புலம் இந்த ரெண்டுக்கும் இடையில வரும் இல்லையா. மெக்கானிக்ஸ்ல நாம படிக்கக்கூடிய ஒரு விடயம். உதாரணமா F ஒரு விசை, F1 ஒரு விசை, F2 இன்னும் ஒரு விசை. இந்த ரெண்டு விசைகள் சேரக்குள்ள இந்த ரெண்டு விசைகள விளையுள் எங்க வரும், இந்த ரெண்டு விசைகளுக்கும் இடையில இருக்குள்ளாரையாச்சும் போகும், இப்படி வரும். அந்த வகையில இந்த ரெண்டு காந்தப்புலம் சேரும் போது விளையுள் காந்தப்புலம் இந்த பிரதேசத்துக்குள்ள இருக்க முடியும். உதாரணமா இப்படி இருக்கலாம், அல்லது இப்படி இருக்கலாம், அல்லது இப்படி இருக்கலாம். எனவே இந்த இடத்துல விளையுளா காந்தப்புலம்
இப்படியான ஒரு திசையில அமையும். இப்படியான ஒரு திசையில அமையும். ஏன் கிடைக்கா மின்னோட்டத்தால் உருவாகிற காந்தப்புலம் இப்படி இருக்குது, புவி காந்தப்புலம் இப்படி இருக்குதுன்னா விளைவு காந்தப்புலம் இது ரெண்டுக்கும் இடையில வந்து சேரும். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற காந்தப்புலத்தை எடுப்போம். இந்த கடத்திக்கு பின்னுக்கு இருக்கிற பகுதியை எடுப்போம். அங்க பாருங்க, இந்த மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம் வலப்பக்கமா இருக்குது. மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம் வலப்பக்கமா இருக்குது. அதே நேரத்துல புவி காந்தப்புலம் எப்படி இருக்குது? இவ்வாறான ஒரு திசையில இருக்குது. இது புவி காந்தப்புலம். எனவே மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம் இந்த திசையிலையும் புவி காந்தப்புலம் இந்த திசையிலையும் இருக்கிறதால இதுல விளைவு காந்தப்புலம் எப்படி வரும்? நிச்சயமா இது ரெண்டுக்கும் இடையில ஏதோ ஒரு பகுதிக்குள்ளால போகும். எப்படி வரும்? அப்படிதானே? எனவே நாம சொல்லலாம், இந்த இடத்துல விளைவு காந்தப்புலம் உதாரணமா இப்படி இருந்திருக்கலாம். இந்த இடத்துல விளைவு காந்தப்புலம், இந்த கடத்தி பின்னுக்கு விளைவு காந்தப்புலம் உதாரணமா இப்படி இருந்திருக்கலாம். ஆகவே இந்த இடத்துல விளைவு காந்தப்புலம் இப்படி இருக்கிறால் அந்த இடத்துல நீங்க திசை காட்டிய வைக்கும் போது அந்த திசை காட்டியினது திசை இவ்வாறு அமையும். அதே போல திசை காட்டி எடுத்து இங்க வைக்கும் போது அந்த திசை காட்டிய அமைப்பு இப்படி இருக்கிறது. சோ இந்த ரெண்டு அமைப்பையும் வைத்துக் கொண்டே நாம விடையை செலக்ட் பண்ண முடியும். சோ அங்க இருக்கக்கூடிய விடைகள்ல பாருங்க, பொருத்தமான விடை எப்படி வரும்? இந்த இடத்துல விளைவு காந்தப்புலம் இப்படி இருக்குது, அப்ப திசை காட்டி இப்படிதான் வரும். இங்க விளைவு காந்தப்புலம் இப்படி இருக்கு, இதுக்கு ரெண்டுக்கு இடையில இப்படி வரும். எனவே திசை காட்டி இப்படி வரும். சோ இதை திருப்தி செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய விடை பாருங்க, எத்தனை விடை வரும்? பொருத்தமான விடை நான்காவதாக இருக்க முடியும். பொருத்தமான விடை நான்காவதாக இருக்க முடியும். இப்ப இந்த இடத்துல சில பேருக்கு ஒரு டவுட் வரும். இந்த ரெண்டு பக்கத்துல இருக்கிற காந்தப்புலத்தை பத்தி என்ன சொல்லலாம்? இந்த ரெண்டு பக்கத்துல இருக்கிற காந்தப்புலத்தை பத்தி என்ன சொல்லலாம்னு ஒரு கேள்வி வரும். கவனிங்க, இதுவும் ஒரு முக்கியமான விடயம். இதோட தொடர்புடையதா ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி இருக்குது, நாம இதை பார்ப்போம். அதாவது இந்த கடத்திக்கு வலப்பக்கம் பாத்தீங்கன்னா இருந்தால் காந்தப்புலம் இவ்வாறு இருக்குது இல்லையா? காந்தப்புலம் இப்படி இருக்கு. இந்த கடத்திக்கு வெளியில பாருங்க, காந்தப்புலம் இந்த திசையில இருக்கு. இது மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம். அதே நேரத்துல இந்த கடத்திக்கு வெளியில காந்தப்புலம் இப்படி இருக்குது. எனவே இது மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம். அதே மாதிரி இந்த இடத்துல புவி காந்தப்புலம் எப்படி இருக்குது? புவி காந்தப்புலம் வடக்கு திசையில இருக்கு. எனவே இந்த இடத்துல புவி காந்தப்புலம் இந்த திசையில இருக்கு. இப்ப யோசித்து பாருங்க, மின்னோட்டத்துல காந்தப்புலம் இந்த திசையிலையும் புவி காந்தப்புலம் இந்த திசையிலையும் இருக்குதுன்றால் நிச்சயமா விளைவு காந்தப்புலம் ஒன்று இப்படி இருக்க முடியும் அல்லது இப்படி இருக்க முடியும் இல்லையா? உதாரணமா மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம் பெரிசா இருந்தால், புவி காந்தப்புலத்தை விட மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம் பெரிசா இருந்தால் விளைவு காந்தப்புலம் இந்த திசையில அமையும். மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலத்தை விட புவி காந்தப்புலம் பெரிசா இருந்தால் விளைவு காந்தப்புலம் இந்த திசையில அமையும். எனவே எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல விளைவு காந்தப்புலம் ஒன்று இப்படி வரணும் அல்லது இப்படி வரும். அதே மாதிரி இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல காந்தப்புலத்தை எடுத்தீங்கன்னா மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம் எப்படி இருக்குது. இந்த இடத்துல புவி காந்தப்புலமும் எப்படித்தான் இருக்குது, அதே திசையில தான் இருக்குது. எனவே இந்த ரெண்டு காந்தப்புலமும் ஒரே திசையில் இருக்கிறதால விளைவு காந்தப்புலம் எப்படித்தான் வரும்? நிச்சயமா இந்த இடத்துல விளைவுலான காந்தப்புலமும் இதே திசையில தான் வரும். எனவே திசை காட்டி இங்க நிச்சயமா இப்படி இருக்கும். இந்த இடத்துல திசை காட்டி ஒன்று இப்படி இருக்கலாம் அல்லது இப்படி இருக்கலாம். அந்த வகையில பொருத்தமான விட நான்காவதாக அமையும். சரியான? ஓகே, வாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சாரி, விட வந்துட்டு மூணாவதா? நம்மள டியூப்ல இருக்கிற விடையின்படி விட மூணாவதா இருக்கு. சரியான? படத்தை செக் பண்ணீங்கன்னா இப்படி இப்படி காந்தப்புலம் வரணும். எனவே பொருத்தமான விட மூணாவது. கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடுங்க, வாங்க சொல்லுது.
ஓகே, இப்ப நாம ஒரு பாஸ் பேப்பர் கேள்விக்கு வருவோம். உங்களோட டியூப்ல 7வது கேள்வி எழுதுங்க. 7வது கேள்வி 2004ஆம் ஆண்டு 58வது கேள்வி. ஒரு நல்ல கேள்வி. 2004ஆம் ஆண்டு 58வது கேள்வி. டியூப்ல 7வது கேள்வி அறிக்கை. எல்லாம் யோசித்து அந்த கேள்வி கொஞ்சம் விடை எடுக்க பாருங்க. இப்ப நான் சொன்ன ஐடியா வச்சுதான் யோசிக்கணும். கொஞ்சம் யோசித்து விடை எடுங்க. ரைட், சரியான விடைகளை பார்க்கலாம். கவனிங்க, என்ன கேட்கிறாங்க? ஒரு கடத்தியினூடு ஐங்கிற மின்னோட்டம் மேல் நோக்கி பாய்ந்து கொண்டிருக்குது. அந்த சந்தர்ப்பத்துல இந்த கடத்திய சூழ திசை காட்டி வைக்கப்படுவது. அதன் போது என் திசை காட்டில எந்த திசை காட்டி அல்லது எந்த நிலை புவி காந்த புலத்திட திசையை குறிச்சு கொண்டிருக்குதுன்னு கேட்கிறாங்க. கேள்வி முதல் விளங்கிக் கொள்ளணும். கேள்வியை சரியா விளங்கிக் கொள்ளுங்க. என்ன கேட்கிறாங்க என்றால், அங்க இருக்கக்கூடிய திசை காட்டிகள்ல திசை இருக்கிட்டாங்க. எந்த திசை காட்டின திசை புவி காந்த புலத்திட திசையிலேயே இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. சரியானே? முதல் பாருங்க, பொதுவா இரண்டு காந்த புலங்கள் எடுத்தீங்களா இருந்தால் இரண்டு காந்த புலங்கள் உதாரணமா ஒன்றுக்கொண்டு செங்குத்தா இருந்தால், உதாரணமா மின்னோட்டத்தால உருவாகிற காந்த புலமும் புவியால உண்டாக்கப்படுகின்ற காந்த புலமும் உதாரணமா ஒன்றுக்கொண்டு செங்குத்தா இருந்தால் நிச்சயமா இந்த ரெண்டு காந்த புலங்களோட விளையுள் இது ரெண்டுக்கும் இடையில வரும் இல்லையா? இது ரெண்டுக்கும் இடையில தான் விளையுள் காந்த புலம் வரும். அதே நேரத்துல இந்த ரெண்டு காந்த புலமும் மின்னோட்டத்தால உருவாகிற காந்த புலமும் புவியால உண்டாக்கப்படுகின்ற காந்த புலமும் ஒரே திசையில இருந்தால் அல்லது ஒரே நேர்கோட்டுல இருந்தால் நிச்சயமா விளையுள் காந்த புலமும் அதே நேர்கோட்டுல தான் இருக்கு. புவி காந்த புலம் வலப்பக்கமா இருக்கு, மின்னோட்டத்துல காந்த புலமும் வலப்பக்கமா இருந்தா விளையுள் காந்த புலம் எப்படிதான் வரும்? அதே கோட்டுல தான் வரும். ஆனா புவி காந்த புலமும் மின்னோட்டத்தால் உருவாகிற காந்த புலமும் வேற வேற திசைகள்ல இருந்தால் விளையுள் காந்த புலம் நிச்சயமா இது ரெண்டுக்கும் இடையில தான் வரும். எனவே நாம என்ன முடிவுக்கு வரலாம் என்றால், விளையுள் காந்த புலம் இந்த புவி காந்த புலத்திட திசையிலேயே இருக்கிறால், விளையுள் காந்த புலம் புவி காந்த புலத்திட திசையிலேயே இருக்கணும்னால்
புவி காந்தப்புலமும் மின்னோட்ட காந்தப்புலமும் மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலமும் ஒரே நேர்கோட்டுல இருந்திருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். நான் சொல்றேன், இரண்டு காந்தப்புலங்கள் வேற வேற திசைகள்ல தொழிற்பட்டால் விளைவு காந்தப்புலம் இது ரெண்டுக்கும் இடையில வரும். ஆனால் இரண்டு காந்தப்புலமும் ஒரே நேர்கோட்டுல தொழிற்பட்டால் விளைவு காந்தப்புலம் அதே நேர்கோட்டுல தான் வரும். எனவே விளையுள் காந்தப்புலம் புவி காந்தப்புலத்திட அதே நேர்கோட்டுல வரணும்னால் புவி காந்தப்புலமும் மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலமும் ஒரே நேர்கோட்டுல இருந்திருக்கிறது. விளையா சின்ன விடயம், மெக்கானிக்ஸை வச்சு நீங்க இதை யோசித்துக் கொள்ளலாம். எனிவே இந்த கேள்வியை பொறுத்த வரையில உங்களுக்கு தெரியும், மின்னோட்டம் எப்படி பாயிருந்தால் மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம் எப்படி வரும்? மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலத்தை எடுத்தீங்களா இருந்தால் இந்த கடத்திய சூழலை இப்படி வரும் இல்லையா? இது மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம். எனவே மின்னோட்டம் எப்படி பாயிருந்தால் காந்தப்புலம் எப்படி வரும்? இது மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம். இப்ப நாம இங்க திசை காட்டிய வைக்க போறோம். உதாரணமா இந்த இடத்துல நாம திசை காட்டிய வைக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நாம திசை காட்டிய வைக்கக்குள்ள தரப்பட்ட படத்தின் படி இந்த இடத்துல திசை காட்டிய வைக்கக்குள்ள திசை காட்டி உதாரணமா இப்படி இருக்கிறான், உதாரணத்துக்கு இப்படி இருக்கிறான். எனவே திசை காட்டி இப்படி இருக்குது, அதே நேரத்துல மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம் இப்படி இருக்குது. ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறா. உங்களுக்கு தெரியும், திசை காட்டி காட்டுகின்ற திசை நல்ல முக்கியமான கேள்வி. திசை காட்டி காட்டுகின்ற திசை விளைவு காந்தப்புலத்துல திசை. ஆனா இது மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம். எனவே விளைவு காந்தப்புலமும் மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறா? இல்லை. ஆகவே நிச்சயமா புவி காந்தப்புலம் இந்த திசையில இருந்திருக்க முடியாது. ஏன்னா வேற வேற திசைகள்ல ரெண்டு காந்தப்புலமும் இருந்தால் விளைவு காந்தப்புலம் இது ரெண்டுக்கும் இடையில தான் வரும். அதே நேரத்துல இந்த இடத்துல வைக்கப்பட்ட திசை காட்டிய பாருங்க, P3 பாருங்க. இந்த திசை காட்டி எடுத்தீங்கன்றால் இந்த இடத்துல வைக்கப்பட்ட திசை காட்டி சரியா அவதானிச்சீங்கன்றால் மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலத்திற திசையிலேயே இருக்குது. இந்த இடத்துல திசை காட்டிய வைக்கக்குள்ள இந்த இடத்துல திசை காட்டி எப்படி இருக்குது? மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலத்திற அதே திசையில இருக்குது. அப்ப நாம என்ன முடிவுக்கு வரலாம்? திசை காட்டி இந்த திசையில இருந்தால் விளையுள் காந்தப்புலம் இந்த திசையில் இருக்குது கருத்து. எனவே மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலமும் விளையுள் காந்தப்புலமும் ஒரே திசையில இருந்தால் நிச்சயமா அதே நேர்கோட்டுல தான் யாரும் இருந்திருக்கணும், புவி காந்தப்புலமும் இருந்திருக்கணும். புவி காந்தப்புலமும் மின்னோட்டத்தில காந்தப்புலமும் ஒரே நேர்கோட்டில இருந்தா தான் விளைவு காந்தப்புலமும் அதே திசையில வரும். எனவே திசை காட்டி இந்த திசையில் இருக்கின்றால் விளையுள் காந்தப்புலம் இந்த திசையில் இருக்கிறது கருத்து. மின்னோட்டத்தில காந்தப்புலமும் அதே திசையில இருக்கிறதால புவி காந்தப்புலமும் அதே திசையில தான் இருந்திருக்கணும். எனவே புவி காந்தப்புலத்தில திசையை காட்டி கொண்டிருக்கக்கூடிய திசை காட்டிய நிலை P3 அமையும். சரியான? அப்ப ரெண்டு காந்தப்புலமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்குள்ளதான் விளைவு காந்தப்புலமும் அதே நேர்கோட்டில் வரும். எனவே இங்க மின்னோட்டத்தில காந்தப்புலம் இப்படி இருக்குது, திசை காட்டி அதாவது விளைவு காந்தப்புலமும் இப்படி இருக்கிறதால புவி காந்தப்புலமும் இப்படித்தான் இருந்திருக்கணும். ஆகவே பொருத்தமான விட P3 இருக்கு. சரியானே? ஓகே. அதே நேரத்தில் இந்த கேள்விகள்ல ஏனைய விடைகளை நீங்க இந்த டியூப்ல இருக்கிற விடைகளை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துடாதீங்க. ஏன்னா அந்த ஏனைய படங்கள்ல சில குறைபாடுகள் இருக்குது. ரைட்? இது கேள்வியை பொறுத்தவரையில பொருத்தமான விட P3. ஏனைய விடைகளை செக் பண்ணினீங்களா இருந்தா கொஞ்சம் குறைபாடு இருக்கிறத நீங்க காணலாம். எனிவே இப்ப நாம அடுத்த கேள்விகளுக்குள்ள போகிறோம். நான்காவது கேள்வி இந்த டியூப்ல நான்காவது கேள்வி. ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு 58வது கேள்வி. கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2001ஆம் ஆண்டு 58வது கேள்வி.
கவனிங்க, இந்த கேள்வியில இப்ப நம்ம செஞ்ச இந்த கேள்வியில சில பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குது. அதுல இருக்கக்கூடிய ஒரு வாசனம், அதாவது புவி காந்த புலத்திட கிடைக்கூறின் திசை என்ன அப்படின்னா அங்க கேட்கிறாங்க. சோ என்ன சந்தேகம்னா அது என்னது கிடைக்கூறுன்னு ஏன் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கு. என்ன காரணம்னா பொதுவா பூமியை பொறுத்த வரையில இந்த பூமியில இந்த மேற்பரப்புல இருக்கக்கூடிய காந்தப்புலத்தை எடுத்தீங்கன்னா இந்த காந்தப்புலம் பூமியில மேற்பரப்பு கிடையாக பயணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உதாரணமா காந்தப்புலம் இப்படியும் இருக்கலாம், இந்த இடத்துல காந்தப்புலம் எப்படியும் இருக்கலாம், உதாரணமா இப்படியும் இருக்கலாம். எனவே காந்தப்புலம் இப்படி இருக்குதுன்னா இந்த காந்தப்புலத்துக்கு கிடைக்கூறு இருக்குது, அதே போல நிலைக்குற்றுக்கூறு இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? காவிய இரண்டாக பிரிக்க முடியும். எனவே பூமியை பொறுத்தவரையில பூமியில மேற்பரப்புல இருக்கிற காந்தப்புலம் கிடையாக இல்லாம வேறொரு கோணத்திலையும் இருக்க முடியும். எனவே அந்த காந்தப்புலத்துல கிடைக்கூறும் இருக்கும், நிலைக்குற்றுக்கூறும் இருக்கு. இந்த கேள்வியில இந்த தளத்தை எடுத்தீங்களா இருந்தா, அந்த கேள்வியில பாத்தீங்கன்னா ஏபிசிடி ஏதோ ஒன்று தந்திருக்கிறாங்க, அந்த தளத்தை எடுத்தீங்களா இருந்தால் அந்த தளம் கிடையான ஒரு தளம் தரப்பட்டிருக்கு. எனவே நம்ம கிடையான தளத்தில்தான் திசை காட்டிய வைக்கிறோம். எனவே இந்த திசை காட்டிய பொறுத்தவரையில திசை காட்டில பங்கு கொள்ள போற காந்த புலக்கோடுகள் எல்லாமே கிடையான காந்த புலக்கோடுகளா தான் இருக்கு. நம்ம திசை காட்டி எடுத்து இப்படி வைக்கிறோம், இப்படிதான் வைக்கிறோம். எனவே திசை காட்டி எதுக்கு ரியாக்ட் பண்ணும், எதுக்கு ஏற்ற மாதிரி திரும்பும், கிடையான தளத்தில் இருக்கிற காந்த புலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் திரும்பும். ஆகவேதான் இந்த காந்த புலத்தை நாம கிடை காந்த புலம் சொல்றோம். விளங்குதா? திசை காட்டி கிடைத்தளத்தில் இருக்கிறதால திசை காட்டி திரும்ப போறது புவியினது கிடை காந்த புலத்திற்குத்தான். எனவே அந்த கேள்வியில புவி காந்த புலத்தில கிடைக்கூறுண்டு அதான் கேட்டிருக்கிறார். இது கிடைத்தளம், அந்த கிடைத்தளத்துல திசை காட்டி வைக்கப்பட்டதால திசை காட்டி கிடையான காந்த புலத்துக்கு ஏற்றால் போலதான் திரும்பக்கூடியதாக இருக்கு. ஓகே, 2001ஆம் ஆண்டு 58வது கேள்விக்கு வருவோம். பொதுவா காந்தப்புல கோடுகளை வைத்துக்கொண்டு காந்த புலத்துல வலிமையை பத்தி பேசுறதா இருந்தால், காந்த புலத்துல வலிமையை பத்தி நாம பேசணுமா இருந்தால், எந்த இடத்துல காந்தப்புல கோடுகள் செறிவாக இருக்குதோ அங்க காந்தப்புல வலிமை உயர்வாரிக்கும். எந்த இடத்துல காந்தப்புல கோடுகள் ஐந்தாக இருக்குதோ அங்க காந்தப்புல கோடுகள் குறைவாக இருக்கு. இது பொதுவான ஒரு அமைப்பு. எப்பயுமே செறிவாக புலக்கோடுகளை காட்டினால் அங்க காந்தப்புல வலிமை பெரிசாரிக்கும். ஐந்தாக காந்தப்புல கோடுகளை காற்றமா இருந்தால் அங்க காந்தப்புல வலிமை குறைவாக இருக்கு. சரியான? இப்ப இது ரொம்ப சிம்பிளா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. இரண்டு கடத்திகள் ஒன்றுக்கொண்டு சமாந்தரமா வைக்கப்பட்டிருக்கு. இப்படி வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், உதாரணமா இந்த கடத்தியை மட்டும் எடுத்தீங்கன்னா இந்த கடத்தியால உருவாகிற காந்தப்புலம் எப்படி இருக்கும்? மின்னோட்டம் உள்நோக்கி பாயும். அப்ப இந்த கடத்தியால உருவாகிற காந்தப்புலம் எப்படி இருக்கும்? மின்னோட்டம் உள்நோக்கி பாய்ந்தால் இந்த கடத்தியால உருவாகிற காந்தப்புலம் இப்படியான ஒரு அமைப்புல வரும் இல்லையா? எப்படி வரும்? அதே போல இந்த கடத்தி எடுப்போம். இந்த கடத்தியால உருவாகிற காந்தப்புலம் எப்படி இருக்க போகுது? மின்னோட்டம் உள்நோக்கி இருக்கிறால் காந்தப்புலம் வலஞ்சுழியாத்தான் இருக்கும். இப்படி வரும். இப்ப உங்களுக்கு தெரியும், இரண்டு காந்தப்புல கோடுகள் பொதுவாக ஒன்றை ஒன்று இடைவிட்டாது இல்லையா? எனவே இந்த கடத்தியால உருவாகிற இந்த பக்கம் இருக்கிற காந்தப்புல கோடுகள் எடுத்தீங்கன்னால் இது கீழ் நோக்கிய திசையில இருக்குது. இந்த கடத்தியால இந்த பக்கம் உருவாகிற காந்தப்புல கோடுகள் எடுத்தீங்கன்னா அது மேல் நோக்கிய திசையில இருக்குது. எனவே இது கீழ் நோக்கிய திசையிலையும் இது மேல் நோக்கிய திசையிலையும் இருந்தால் இந்த ரெண்டு காந்தப்புல கோடுகளும் சேரும் போது ஒன்றை ஒன்று எதிர்க்கக்கூடியதாக இருக்கிறதால இந்த பிரதேசத்துல இந்த காந்தப்புல கோடுகள் சேரும் போது காந்தப்புல வலிமை குறைவாக வரும். அதிலேயும் நடுவுல காந்தப்புல வலிமை பூஜ்ஜியமா இருக்கு. சரியா? நடுவுல காந்தப்புல வலிமை என்ன? பூஜ்ஜியம். அதே நேரத்தில் இந்த பக்கம் காந்தப்புல வலிமை பொதுவா எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். ஏன் குறைவா இருக்கும்?
இந்த கடத்தியால உருவாக்கப்படுகின்ற காந்தப்புலம் கீழ் நோக்கி இருக்குது, இந்த கடத்தியால் உருவாக்கப்படுற காந்தப்புலம் மேல் நோக்கி இருக்குது. ஒன்றை ஒன்று எதிர்க்கக்கூடியதா இருக்கிறதால விளையுள் காந்தப்புல வலிமை குறைவாக இருக்கு. அதே நேரத்துல இந்த கடத்தியால இந்த பக்கம் உண்டாக்கப்படுற காந்தப்புலம் கீழ் நோக்கி இருக்குது, இந்த கடத்தியால உருவாக்கப்படுகின்ற காந்தப்புலமும் கீழ் நோக்கி இருக்குது. எனவே இங்க விளையுள் காந்தப்புலம் எப்படி வரும் என்றால் உயர்வாக வரும். ஏன்? ரெண்டும் ஒரே திசை. அதே போல இந்த கடத்தியால இங்க உருவாக்கப்படுற காந்தப்புலம் மேல் நோக்கி இருக்குது, இந்த கடத்தியாலையும் இங்க உருவாக்கப்படுற காந்தப்புலம் மேல் நோக்கி தான் வரும். அப்ப விளையுள் காந்தப்புலம் இங்கேயும் உயர்வாக வரும். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? இரண்டு கடத்திகளுக்கு இடையில காந்தப்புல வலிமை இழிவாரிக்கிறது, இந்த இரண்டு கடத்திகளுக்கு வெளியில காந்தப்புல வலிமை உயர்வாக வரும். காந்தப்புல வலிமை இழிவாரிக்கிறத நாம எப்படி காட்டலாம்? குறைந்த காந்தப்புல கோடுகளால காட்டலாம். காந்தப்புல வலிமை உயர்வாரிக்கிறது நாம எப்படி காட்டலாம்? செறிவான காந்தப்புல கோடுகளால காட்டலாம். இப்ப நீங்க யோசிங்க, இங்க விளையுள் காந்தப்புலம் எப்படி வரும்? முதலாவது வருமா? வராது இல்லையா? தரப்பட்ட 5 விடைகளை பார்ப்போம். முதலாவது 2வது விடைகள் வராது, நிச்சயமா வராது. ஏன்? காந்தப்புல கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டுது. அதே நேரத்துல 4வது விடை எடுத்தீங்கன்னா 4வது விடையில இந்த ரெண்டு கடத்திகளுக்கு இடையில காந்தப்புல கோடுகளை நெருக்கமா காட்டி இருக்கிறாங்க. நல்லா அவதானிச்சு பாருங்க. இங்க இருக்கிற காந்தப்புல கோடு இதுக்குள்ள நெருக்கமா இருக்கு, இங்க லைட்டா இருக்கு. ஒரு கடத்தி எடுத்து பாருங்க, இந்த பக்கம் நெருக்கமா இருக்குது, இங்க லைட்டா இருக்கு. இந்த பக்கம் நெருக்கம், இந்த பக்கம் 5. இந்த கடத்தியை பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நெருக்கமா இருக்குது, இந்த பக்கம் 5 இருக்கு. எனவே 4வது விடையும் வராது. ஏன்னா அவங்க மாறி போட்டிருக்கிறாங்க. இந்த பக்கத்துல நெருக்கமா காட்டியிருக்கிறாங்க, தரப்பட்ட உதாரணமா 3 கோடுகளை கீறி காட்டி இருக்கிறாங்க. எனவே இந்த கடத்தில இந்த பக்கத்துல செறிவா காட்டுறாங்க, இந்த கடத்தில இடது பக்கத்துல 5 காட்டி இருக்கிறாங்க. எனவே 4வது விடையும் வராது. அதே போல 5வது விட வரவே வராது. அது மின்புலத்துக்குரிய கோடுகள். சரியான? அப்படி காந்தப்புலம் ஒரு காலம் செய்யாது, கடத்திக்கு வராது. எனவே தரப்பட்ட விடைகளுக்குள்ள பொருத்தமான விடையா நாம எதை செலக்ட் பண்ணலாம்? பொருத்தமான விடையா 3வது விடையை செலக்ட் பண்ணலாம். பாருங்க, 3வது விடையில இந்த 2 கடத்திகளால உருவாக்கப்படுகின்ற காந்தப்புல கோடுகள், இந்த 2 நேரிய கடத்திகளால உருவாக்கப்படுகின்ற காந்தப்புல கோடுகளை இப்படியான ஒரு வடிவத்துல காட்டி இருக்கிறார். இத பாத்தீங்கன்னா இந்த பக்கம் காந்தப்புல கோடுகள் 5 அளிக்குது, இந்த பக்கம் காந்தப்புல இதோட ஒப்பிடக்குள்ள இந்த பக்கம் காந்தப்புல கோடுகள் செறிவாக இருக்குது. எனவே தரப்பட்ட விடைகளுக்குள்ள பொருத்தமான விடையாக நாம 3வது எடுக்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லிக் கொள்றேன். சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏன் உதாரணமா இந்த இடத்துல காந்தப்புல கோடு கிடையா இருக்குது, இந்த இடத்துல காந்தப்புல கோடு கிடையாக இருக்குதுன்னு ஒரு சந்தேகம் வரும். என்ன பாருங்க, காந்தப்புல கோடு இப்படியே வந்து கிடையா போய் திருப்பி இப்படி போகும். ஏன் இந்த இடங்கள்ல காந்தப்புல கோடு கிடையாக வருது? சிம்பிளா விளங்கிக் கொள்ளலாம். உதாரணமா இந்த கடத்தியை எடுங்க, இந்த கடத்தியால உருவாகிற ஒரு காந்தப்புல கோடு கீறுவோம், இப்படி வரும். இப்படிதானே வரும், இப்படி வரும். அதே போல இந்த கடத்தி எடுத்தீங்கன்னா இந்த கடத்தியால உருவாகிற ஒரு காந்தப்புல கோடு எப்படி வரும்? இப்படி வரும் இல்லையா? இந்த கடத்தியால உருவாகிற காந்தப்புலம் இப்படி வரும், இந்த கடத்தியால உருவாகிற காந்தப்புலம் இப்படி வரும். இது இப்படி வரும், இது இப்படி வரும். எனவே இந்த 2 காந்தப்புலம், இவரால உண்டாக்கப்படுகின்ற இந்த காந்தப்புலமும் இந்த கடத்தியால உருவாக்கப்படுகின்ற காந்தப்புலமும் ஒன்றாக சேரப்போகும். அப்ப சரியா இந்த 2 கடத்திக்கு நடுவுல பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவரால உண்டாக்கப்படுகின்ற காந்தப்புலம் இந்த திசையில இருக்கு, இந்த கடத்தியால உருவாக்கப்படுகின்ற காந்தப்புலம் இந்த திசையில இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, இவரால் உண்டாக்கப்படுகின்ற காந்தப்புலமும் இவரால் உண்டாக்கப்படுகின்ற காந்தப்புலமும் இப்படி இருந்தால் விளையுள் காந்தப்புலம் எப்படி வரும்? ரெண்டுமே சமனான தூரத்தில் இருக்கிற சமனான மின்னோட்டத்தை கொண்ட கடத்திகள். எனவே இந்த இடத்துல விளையுள் காந்தப்புலம் எப்படி வரும்? உதாரணமா இது பி, இதுவும் பீனா, விளையுள் காந்தப்புலம் எப்படி வரும்? சரியா நடுவான எப்படி வரும்? எனவே இந்த 2 கடத்திகளால உருவாக்கப்படுகின்ற விளையுள் காந்தப்புலம் இந்த இடத்துல எப்படி இருக்கு? கிடையாக இருக்கு, இப்படி இருக்கு. விளங்குதா? அதே மாதிரி நீங்க இதை கீழுக்கும் யோசிக்கலாம். இத மாதிரி நீங்க என்ன செய்யலாம்? கீழுக்கும் யோசித்து பாருங்க. இங்கேயும் காந்தப்புலம் எப்படி வரும்னா கிடையாக வரும். விளங்குதா? அப்ப காந்தப்புலம் ஏன் கிடையா வந்துச்சு?
இந்த கடத்தியால் உண்டாக்கப்படுற காந்தப்புலத்தினதும் இந்த கடத்தியால் உருவாக்கப்படுகின்ற காந்தப்புலத்தினர். இந்த புள்ளியில இந்த கடத்தியால் உருவாக்கப்படுற காந்தப்புலம், இந்த புள்ளியில இந்த கடத்தியால் உண்டாக்கப்படுகின்ற காந்தப்புலம், இது ரெண்டு விளையும் இவ்வாறு வந்து சேரும். ரைட்? கொஞ்சம் நான் மேலதிகமா சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸாக இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். என்றால் இதுக்கு பிறகு எக்ஸாம்ல வரக்கூடிய கேள்விகளை இப்படியான அமைப்புல உருவாக்க முடியும். சரியான ஒரு இடத்துல ஒரு புள்ளிய தந்து போட்டும் அந்த புள்ளியில காந்தப்புலம் என்ன திசையில இருக்குன்னு கேட்க முடியும். சோ நீங்க கட்டாயம் இதுக்கெல்லாம் தயாரா இருந்து கொள்ளுங்க. இவ்வாறு காந்தப்புல கோடுகள விளையுள் அமைப்பை கண்டுபிடிக்கிறது. ரைட்? ஓகே, இப்ப நான் நமக்குரிய மார்னிங் டைம் வந்துட்டு இந்த கிளாஸ் டைம் கிடையாது முடிஞ்சிடும். எனவே நான் என்ன செய்யறேன்னா உங்களுக்கு தொழுகிறதுக்கான ஒரு டைம் ஒன்று தரேன். ரைட்? ஸோ தவிர்க்க முடியாத காரணம் வேற டைம்லயும் நம்ம கிளாஸ் போடையலாம். எல்லாமே டைட்டான ஷெட்யூல் இல்லையா? நிறைய பேருக்கு மாறி மாறி கிளாஸ் ஆகும். இன்றைக்கு கூட இந்த டைமுக்கு கூட சில நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு டைம் கிளாஸ் டைம் ஒன்று கிளாஸ் ஆகி இருக்குது. தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். எனவே மேலுக்குரிய டைம் முடிய போறதால நாம் என்ன செய்யணும்னா ஒரு 10 நிமிடம் நான் உங்களுக்கு டைம் தரேன். அந்த 10 நிமிடத்துக்குள்ள நீங்க என்ன செய்து கொள்ளலாம், தொழுது கொள்ளலாம். மேலே தொழுகை நீங்க விரைவா தொழ முடியும். எனவே 10 நிமிடத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் தொழுதுட்டு நாம இந்த கிளாஸை தொடரலாம். ஸோ நம்ம அடுத்த கேள்வியா 10 நிமிடத்துக்குள்ள 5 நிமிஷத்துக்குள்ள தொழுகிறார்கள் இருக்கீங்க, 1 நிமிஷத்துக்குள்ள தொழுகிறார்கள் இருக்கீங்க. எனவே அடுத்த கேள்வியை நாம 5வது கேள்வியை டிஸ்கஸ் பண்ண போறோமா? ரைட்? 5வது கேள்வியை நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு 10 நிமிடம் ஸ்டார்ட் ஆகுது. இன்ஷா அல்லாஹ் நாம ஒரு 6:43 6:44 மட்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸை தொடருவோம். ரைட்? நான் ஆன்லைனை அப்படியே வச்சுக்கொள்றேன். ஆன்லைனை நான் அப்படியே வச்சுக்கொள்றேன். வீடியோ மட்டும் கட் பண்றேன். ரைட்? 10 நிமிஷத்துல இன்ஷா அல்லாஹ் மீட் பண்ணுவோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். 10 நிமிடமா? கவனிங்க. முதலாவது நான் இந்த மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலத்தை யோசிக்கிறேன். மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம். இந்த கடத்தியினோடு உள்நோக்கிய திசையில மின்னோட்டம் பாயுது இல்லையா? இந்த கடத்தியினோடு உள்நோக்கிய திசையில மின்னோட்டம் பாயுது. எனவே உங்களுக்கு தெரியும் இந்த கடத்திய சூழ காந்தப்புலம் உருவாகும். அந்த காந்தப்புலத்தை பாத்தீங்களா இருந்தால் இப்படியான ஒரு வடிவத்தில் இருக்கு. மின்னோட்டத்தால உருவாகக்கூடிய காந்தப்புலம் இவ்வாறான ஒரு வடிவத்தில் அமையும். ரைட்? அதே நேரத்துல வெளியிலிருந்து வரக்கூடிய வெளிக்காந்தப்புலம், இந்த சமாந்தர காந்தப்புலத்தை இருந்தால் அது இடப்பக்கமான திசையில இருக்குது. எனவே இதுல இருந்து நாம ரொம்ப சிம்பிளான ஒரு முடிவுக்கு வரலாம். ஒன்று, இந்த கடத்திக்கு கீழுக்கு பாத்தீங்களா இருந்தால், இந்த கடத்தில கீழ்ப்பகுதியை அவதானிச்சீங்களா இருந்தால் மின்னோட்டத்தால உருவாகக்கூடிய காந்தப்புலம் இடப்பக்கம் இருப்பது போல இந்த சமாந்தர காந்தப்புலமும் இடப்பக்கம் இருப்பதனால இந்த பக்கம் காந்தப்புல வலிமை உயர்வாக இருக்கும்ங்கிற முடிவுக்கு வரலாம். மின்னோட்டத்தால் உருவாகிற காந்தப்புலம் இடப்பக்கம், இந்த பகுதியில வெளியிலிருந்து வர இந்த காந்தப்புலமும் இடப்பக்கம். ஆகவே விளைவுல இங்க காந்தப்புல வலிமை இந்த கடத்திக்கு கீழுக்கு காந்தப்புல வலிமை எப்படி வரும்? உயர்வாக வரும். அதே நேரத்துல இந்த கடத்தில மேல் பகுதி எடுத்தீங்கன்னா மின்னோட்டத்தால உருவாகக்கூடிய காந்தப்புலம் வலப்பக்கம் இருக்குது. இந்த வெளியிலிருந்து வரக்கூடிய காந்தப்புலம் இடப்பக்கம் இருக்குது இல்லையா? எனவே விளைவுலான காந்தப்புலம் எப்படி வரும் பாத்தீங்களா இருந்தால் இந்த காந்தப்புலத்தை, மின்னோட்டத்தால் உருவாகிற காந்தப்புலத்தை இந்த காந்தப்புலம் எதிர்ப்பதனால் இந்த பகுதியில, இந்த கடத்திக்கு மேல் பகுதியில விளைவு காந்தப்புலம் நல்ல குறைவாக வரும். சரியா? எனவே இங்க கடத்திக்கு கீழுக்கு காந்தப்புல வலிமை உயர்வா வாரனால் காந்தப்புல கோடுகள் செறிவாக காட்டப்பட்டிருக்கும். இந்த கடத்திக்கு மேலுக்கு காந்தப்புல வலிமை இழிவாக வருவதனால் மேலுக்கு காந்தப்புல வலிமை இழிவாக குறைவாக காட்டப்பட்டிருக்கிறது. காந்தப்புல கோடுகள் குறைவாக காட்டப்பட்டிருக்கு. எனவே இதை திருப்தி செய்யக்கூடிய படத்தை அவதானிங்க. 5 விடைகள்ல கீழுக்கு காந்தப்புலம் செறிவாக இருக்கணும், மேலுக்கு காந்தப்புலம் ஐதாக இருக்கணும். இதை திருப்தி செய்யக்கூடிய படத்தை பார்ப்போம். பாருங்க, கீழுக்கு காந்தப்புலம் செறிவாகவும் மேலுக்கு காந்தப்புலம் ஐதாகவும் வரக்கூடிய சந்தர்ப்பம் எங்க வரும்? இருக்கக்கூடிய 5 படங்களுக்குள்ள பொருத்தமானது 2வதாக இருக்கு இல்லையா? பாருங்க,
இங்க கீழுக்கு காந்தப்புலம் செறிவா இருக்குது, மேலுக்கு காந்தப்புலம் மைலா இருக்குது. எங்கதான்? இரண்டாவது படத்துல மாத்திரம் தான். எனவே பொருத்தமான விட இரண்டாவதுங்கிற முடிவுக்கு வரலாம். சரியா? ரைட். ஓகே. நம்ம அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். அடுத்த ஒரு கேள்வி, இது ஒரு இலகுவான ஒரு கேள்விதான். உங்களோட டியூட்ல 88வது கேள்விக்கு வாங்க. 88வது கேள்வி இலகுவான ஒரு கேள்வி. 88வது கேள்வி. சரியா? பாருங்க, PQRSங்கிற கடத்திகளினூடான மின்னோட்டம் எவ்வாறு அமையும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு இலகுவான ஒரு கேள்வி. உதாரணமா, இந்த இரண்டு கடத்திகளுக்கும் இடையில திசை காட்டி வைக்கப்படும் போது இந்த திசை காட்டி கீழ் நோக்கிய திசையில இருப்பதனால் இந்த இரண்டு கடத்திகளுக்கும் இடையில காந்தப்புலம் கீழ் நோக்கி இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்? நடுவுல காந்தப்புலம் கீழ் நோக்கி இருக்குதுனால் நிச்சயமா இந்த கடத்திகளுக்கு இடையில விளையும் காந்தப்புலம் எப்படி இருக்கிறது? கீழ் நோக்கி இருக்கு. எனவே இந்த ரெண்டு கடத்திகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில காந்தப்புலம் கீழ் நோக்கி இருக்கிறால் இந்த பிங்கிற கடத்தியினூடாக மின்னோட்டம் எப்படி வரும்? யோசிச்சு பாருங்க. இங்க காந்தப்புலம் கீழ் நோக்கி வரணும்னால் மின்னோட்டம் உள் நோக்கி இருக்கணும். அதே மாதிரி இந்த கடத்தியில மின்னோட்டம் எப்படி வரும்? இங்க காந்தப்புலம் கீழ் நோக்கி இருக்கணும்னால் இந்த கடத்தியில மின்னோட்டம் வெளிநோக்கி வரும். பியில உள்நோக்கி வரணும், கியூல வெளிநோக்கி வரணும். சோ இதே மாதிரி இந்த ஆருக்கும் கியூவுக்கும் இடைப்பட்ட காந்தப்புலத்தை எடுக்கும். இங்க காந்தப்புலம் எப்படி இருக்குது? வலப்பக்கம் இருக்கு. யோசித்து பாருங்க, இந்த கடத்தில மின்னோட்டம் வெளிநோக்கி இருக்குது, மின்னோட்டம் வெளிநோக்கி இருக்கிறதால காந்தப்புலம் இப்படி வரும். ஆனா இந்த கடத்தியால் உண்டாக்கப்படுற காந்தப்புலம் இப்படி வரணும்னா ஆறுல மின்னோட்டம் எப்படி பாயும்? ரொம்ப சிம்பிள். இப்படி மின்னோட்டம் காந்தப்புலம் எப்படி வரணும்னா மின்னோட்டம் உள்நோக்கி வரும். எனவே இந்த கடத்தியில மின்னோட்டம் உள்நோக்கி வரும். அதே போல இவர் எடுப்போம். இந்த ரெண்டு கடத்திக்கு இடையில காந்தப்புலம் மேல் நோக்கி இருக்குது. எனவே நாம சொல்லலாம் இங்க உள்நோக்கி இருக்கிறதால காந்தப்புலம் மேல் நோக்கி வருவது. இங்க காந்தப்புலம் மேல் நோக்கி வரணுமா இருந்தா இந்த கடத்தில மின்னோட்டம் எப்படி வரும்? வெளிநோக்கி வரும். அப்ப எஸ்ல மின்னோட்டம் வெளிநோக்கி வரணும். ரைட்? அப்ப பியிலையும் ஆர்லையும் உள்நோக்கி மின்னோட்டம், கியூலையும் எஸ்லையும் மின்னோட்டம் வெளிநோக்கி அமையணும். ரைட்? பொருத்தமான விட எத்தனாவது? பி ஆர்ல உள்நோக்கியும் QSல வெளிநோக்கியும் மின்னோட்டம் இருக்கணும். பொருத்தமான விட மூணாவதாக இருக்கு. பொருத்தமான விட மூணாவது. இலகுவான ஒரு கேள்வி. ஓகே, இந்த காந்தப்புலத்தோட தொடர்புடைய காந்தப்புல கோடுகளோட தொடர்புடைய கடைசியா ஒரு விடயத்தை நான் சொல்லிக்கொள்றேன். இது பிறகு நாம காந்தப்புல வலிமையை பத்தி பேச போறோம். காந்தப்புல வலிமையை பத்தி இது பிறகு கேள்விகள் செய்ய போறோம். எனவே காந்தப்புல கோடுகளோட தொடர்புடைய கடைசியான ஒரு விடயம்
உதாரணமா ஒரு பிரதேசத்துல ஒரு கடத்தி வைக்கப்பட்டிருக்குது. இந்த கடத்தியினூடான மின்னோட்டம் உதாரணமா உள்நோக்கி இருக்குது. ஒரு கடத்தி இருக்குது, இந்த கடத்தியினூடான மின்னோட்டம் உள்நோக்கி இருக்குது. அதே நேரத்துல இந்த பிரதேசத்துல வடக்கு திசை எடுத்தீங்கன்னா இருந்தால் வடக்கு திசை மேல் நோக்கி காட்டப்பட்டிருக்கு. இதுதான் வடக்கு திசை. உங்களுக்கு தெரியும் வடக்கு திசையில தான் புவிக்காந்த புலத்துல திசை காணப்படும். எனவே இந்த பிரதேசம் ஒரு கிடையான ஒரு தளம்னு வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு கிடையான தளம்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த கிடையான தளத்துல மின்னோட்டம் உள்நோக்கி காட்டப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த பிரதேசத்துல வடக்கு திசை மேல் நோக்கி காட்டப்பட்டிருக்கு. ஆகவே இந்த கடத்திய சூழ உருவாகக்கூடிய காந்த புலக்கோடுகள் எவ்வாறு வரும் அப்படிங்கறத நான் கீழ போறேன். இந்த கடத்திய சூழ வரக்கூடிய காந்த புலக்கோடுகள் எவ்வாறு வரும்ங்கிறத பருமட்டா கீழ போறேன். முதலாவது இந்த கடத்தியினூடான மின்னோட்டத்தால உருவாகிற காந்த புலத்தை கீறேன். உங்களுக்கு தெரியும் இந்த கடத்திய மின்னோட்டத்தால உருவாகிற காந்த புலம் இந்த கடத்திய சூழ இவ்வாறு வட்ட வடிவமாக அமையும். இந்த கடத்திய சூழ இவ்வாறு வட்ட வடிவமாக அமையும். அப்படிதான். அதே நேரத்துல புவிக்காந்த புலம் எப்படி வரும்? புவிக்காந்த புலத்தை எடுத்தீங்கன்னா வடக்கு திசையை நோக்கி இருக்கு, இப்படி காணப்படும். புவிக்காந்த புலம் இப்படி காணப்படும். இப்ப நம்ம செய்த 5வது கேள்வி மாதிரியான ஒரு விடயம் தான் புவிக்காந்த புலம் இவ்வாறு காணப்படும். எனவே இந்த புவிக்காந்த புலமும் இந்த கடத்தியினுடான மின்னோட்டத்தால உருவாகிற காந்த புலமும் சேரும் போது இந்த பிரதேசத்துல விளையும் காந்த புலம் எப்படி இருக்கு, இதைத்தான் நம்ம ஆராய போறோம். முதலாவது உங்களுக்கு தெரியணும், நல்லா விளைய கொள்ளுங்க. முதலாவது உங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம், இந்த கடத்தியினது வலது பக்கம் காந்த புலக்கோடுகள் கீழ் நோக்கி இருக்குது. அதே நேரத்துல புவி காந்த புலம் மேல் நோக்கி இருக்கு. எனவே இந்த கடத்தியினது வலது பக்கம் காந்த புல வலிமையிட பருமன் இழிவாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கடத்தியினது இடது பக்கத்தை எடுத்தால் மின்னோட்டத்தால் உருவாகிற காந்த புலமும் மேல் நோக்கி, புவி காந்த புலமும் மேல் நோக்கிங்கிறதால இந்த பக்கம் காந்தப்புல வலிமை உயர்வாக வரும். இது ஒரு பாயிண்ட். அடுத்த விடயம், இந்த கடத்திக்கு மேலுக்குள்ள பகுதி கீழுக்குள்ள பகுதி எடுத்தீங்கன்னால் இந்த கடத்திக்கு மேலுக்கு இருக்கிற காந்தப்புலத்தை எடுத்தீங்கன்னா மின்னோட்டத்துல காந்தப்புலத்தை எடுத்தீங்கன்னால் இது சரியா வலப்பக்கமான திசையில இருக்குது. அதே நேரத்துல புவி காந்தப்புலம் எப்படி இருக்குது? மேல் நோக்கி இருக்கு. எனவே மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம் எப்படி இருக்குது, புவி காந்தப்புலம் எப்படி இருக்குதுன்னால் விளையுள் காந்தப்புலம் எப்படி வரலாம்? விளையுள் காந்தப்புலம் உதாரணமா இந்த மாதிரி வர முடியும், இப்படி வர முடியும். அப்ப இந்த கடத்திக்கு மேலுக்கு விளையுள் காந்தப்புலம் உதாரணமா இப்படியான திசைகள்ல இருக்க முடியும். அதே போல இந்த கடத்திக்கு கீழுக்கு இருக்கிற காந்தப்புலம் கோடுகள் எடுத்தீங்க என்றால் இந்த மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம் இடப்பக்கமாக இருக்குது, புவி காந்தப்புலம் மேல் நோக்கி இருக்குது. ஆகவே மின்னோட்டத்தால உருவாகக்கூடிய காந்தப்புலத்தினரும் இந்த புவி காந்தப்புலத்தினரும் விளைவில் எடுத்தமா இருந்தால் அது நிச்சயமா இது ரெண்டுக்கும் இடையில உதாரணமா இப்படி வந்திருக்க முடியும் இல்லையா? எனவே பாருங்க, நான் இப்ப இந்த கடத்திய சூழலிக்கக்கூடிய விளையுள் காந்தப்புலத்தை கீற போறேன். இந்த கடத்திய சூழலிக்கக்கூடிய விளையுள் காந்தப்புலத்தின் அமைப்பை கீற போறேன். ஒன்று, இந்த பக்கம் காந்தப்புல கோடுகளை செறிவா காட்டணும், இந்த பக்கம் காந்தப்புல கோடுகளை ஐடாக காட்டணும். ஏன் நான் பார்த்துட்டேன், நீங்க செறிவு கூட இங்க என்ன செறிவு குறைய. அப்ப இந்த பக்கம் காந்தப்புல கோடுகளை செறிவா காட்டணும், இங்க ஐடா காட்டணும். இது ஒரு விடயம். அதே நேரத்துல இந்த பக்கம் இந்த கடத்திக்கு மேலுக்கு காந்தப்புலம் இப்படி இருக்கணும், கடத்திக்கு கீழுக்கு காந்தப்புலம் இப்படி இருக்கணும். எனவே பாருங்க, நான் பருமட்டா இங்க உருவாகிற காந்தப்புலங்களை வரைய போறேன்.
ரைட். சரியா? இப்படித்தான் இந்த பிரதேசத்துல உருவாகக்கூடிய விளைவுளான காந்தப்புலம் அமையும். உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஏன் இந்த காந்தப்புலத்தை இப்படி கீறினேன். பாருங்க, ஒன்று இந்த பக்கம் காந்தப்புலங்கள் செறிவாக அமையணும், இந்த பக்கம் ஐதாக அமையணும். ஆனா திசை மாறாது. ஏன்? புவி காந்தப்புலமும் மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதால விளைவில் காந்தப்புலமும் அதே நேர்கோட்டில தான் வரும். எனவே இங்க காந்தப்புலம் நிலைக்கூற்று கோடுகளாகத்தான் இருக்கு. ஆனால் இந்த கடத்திக்கு மேலுக்கும் கீழுக்கு காந்தப்புலத்தை எடுத்தீங்கன்னா புவி காந்தப்புலம் மேல் நோக்கி இருக்குது, மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம் கிடையாக இருக்கிறதால விளைவில் காந்தப்புலம் இப்படியும் இப்படியும் வந்து சேரும் இல்லையா? அதான் நம்ம இங்க பேசினோம். ரைட். அப்ப செறிவு கூடியதாக காட்டப்படுவது இங்க இந்த மாதிரி காந்தப்புல கோடுகள் போகணும், இப்படி போகணும். இங்க காந்தப்புல கோடுகள் இந்த திசையில இருக்கணும், இப்படி காட்டும். அதே நேரத்துல புவி காந்தப்புலம் இப்படி சேர்றதால புவி காந்தப்புலமும் இதோட சேர்றதால நம்ம அதை சேர்ற மாதிரி காட்டுறோம். பாருங்க, விளைவுளான காந்தப்புல கோடுகள் இங்க செறிவா இருக்கிறதால அதிகமான காந்தப்புல கோடுகள் இப்படி சேர்ந்து இப்படி போகும். இங்க பக்கம் ஐதா இருக்கிறதால குறைவான காந்தப்புல கோடுகள் இப்படி போகக்கூடியதா இருக்கு. சரியான? இப்படிதான் இங்க விளைவுளான காந்தப்புலத்தின் அமைப்பை நாம பார்க்க முடியும். ரைட். இப்ப சில பேருக்கு கேள்வி வரலாம், நான் இங்க கீறி இருக்கிற படத்துக்கும் நாம பார்த்த ஐந்தாவது கேள்வியும் உண்மையா இதே மாதிரி ஒரு விடயம் தான். நாம பார்த்த ஐந்தாவது கேள்வி எடுத்தீங்கன்னா அந்த ஐந்தாவது கேள்வியில் இருக்கிற படத்துக்கு இடையில ஒரு சிறிய வித்தியாசம் ஒன்று இருக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன காரணம்னா, உண்மையிலே வந்துட்டு இந்த படத்தை நான் மிக திருத்தமான படம்னு சொல்லல, ஒரு பருமட்டான படம்னு சொல்றேன். ஏனால் இந்த காந்த புலக்கோடுகள வடிவம் இந்த கடத்தியின் ஊடாக பாயக்கூடிய மின்னோட்டத்திலையும் புவி காந்த புலத்தில வலிமையிலையும் தங்கி இருக்க போகும். உதாரணமா, இந்த கடத்தியின் ஊடாக பாய்கின்ற மின்னோட்டம் நல்ல பெரிய மின்னோட்டம்னால் மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம் செல்வாக்கு கூடியதா இருக்கு. இந்த கடத்தியால உருவாகிற காந்த மின்னோட்டம் சிறியதா இருந்தால் மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலத்தில செல்வாக்கு குறைவா இருக்கு. ஆகவே இந்த காந்தப்புலத்திட வடிவம் எதுல தங்கி இருக்கும்னால் காந்தப்புல வலிமையில பருமன்ல தங்கி இருக்கும். எனவே இப்படியும் விடை வர முடியும். இதுல இருந்து சாட வித்தியாசமா இதே மாதிரி ஆனா சாட வித்தியாசமாகவும் காந்தப்புல கோடுகள் வர முடியும். ஏன்? அது காந்தப்புல வலிமையில தங்கி இருக்கு. விளங்குதா? சோ காந்தப்புல கோடுகள் எவ்வாறு வரையணும் அப்படிங்கறத கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சோ கட்டாயம் இந்த விடயத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. அதாவது மின்னோட்டத்தால் உருவாகிற காந்தப்புலமும் மேல் நோக்கி வர புவி காந்தப்புலமும் சேரும் போது இந்த மாதிரி விளைவுள் காந்தப்புலம் உருவாகும். ஓகே, சரி, எல்லாருக்கும் நோட் பண்ணி கொள்ளுங்க இந்த படத்தை. சில பேருக்கு இப்படி ஒரு சந்தேகம் வருது, இந்த இடத்துல காந்தப்புல கோடு கீழ் நோக்கி வரலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதைத்தான் நான் என்ன சொன்னேன், உதாரணமா இந்த இடத்துல காந்தப்புல கோடு ஏன் கீழ் நோக்கி வந்திருக்கலாம்னா, இந்த இடத்துல ஏன் காந்தப்புல கோடு கீழ் நோக்கி வந்திருக்கலாம்னால்
மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலத்தில வலிமை இந்த இடத்துல புவி காந்தப்புலத்தால உண்டாக்கப்படுகின்ற வலிமையை விட பெரியதா இருந்திருக்கலாம். பாருங்க, மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம் புவி காந்தப்புலத்தை விட பெருசா இருந்தா விளைவு காந்தப்புலம் எப்படி வரும்? கீழ் நோக்கித்தான் வரும். எனவே இந்த பிரதேசத்துல மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புல வலிமை புவி காந்தப்புல வலிமையோட பெருசா இருக்கிறதால இந்த பக்கம் கீழ் நோக்கி வரும். ஆனா தள்ளி போகக்குள்ள இங்கால பக்கம் போகக்குள்ள பாத்தீங்கன்னா காந்தப்புலம் மேல் நோக்கி வருவது. ஏன்? இந்த உங்களுக்கு தெரியும், ஒரு கடத்தியிலிருந்து தூரத்துல அந்த கடத்தியால் உண்டாக்கப்படுற காந்தப்புல வலிமை எப்படி இருக்கு? சிறியதா இருக்கு. எனவே இந்த கடத்தியிலிருந்து தூரத்துக்கு போகக்குள்ள அங்க மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புல வலிமை சிறியதா இருக்கும், புவி காந்தப்புலம் பெரியதாக இருக்கு. எனவே விளைவு காந்தப்புலம் மேல் நோக்கி வரும். விளங்குதா? இப்படியெல்லாம் நம்ம டீப்பா என்ன செய்யலாம், இதை யோசித்துக் கொண்டு போக முடியும். ஓகே, இப்ப நாம அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். இப்ப உங்களோட டியூட்ல நீங்க 10வது கேள்வி எடுங்க. 1987 ஆண்டு 29வது கேள்வி. உங்களோட டியூட்ல 10வது கேள்வி 1987 29வது கேள்வி. பாடமாக்கி படிக்காதீங்க. என்ன காரணம், ஏன் இப்படி வரையணும், எல்லாத்தையும் நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், சரியா விளங்கி படிச்சு கொள்ளுங்க. அதான் பிரயோசனம். எப்படிப்பட்ட கேள்விகளையும் நீங்க எக்ஸாம்ல டீல் பண்ணணுமா இருந்தா விளங்கி இருக்கிறது. இல்ல இப்படி மட்டும்தான் நம்ம கேள்வியை செய்யணுமா இருந்தா நீங்க பாடமாக்கியும் இருக்கலாம். எனவே எக்ஸாம்ல எந்த தரத்திலையும் கேள்வி வரலாம். அப்ப அதுக்கு நாம தயாரா இருக்கணுமா இருந்தா சரியா விளங்கி படிச்சு கொள்ளுங்க. அடுத்தது முந்தி வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேள்விகள் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனா அண்மை காலங்கள்ல வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேள்விகள் எடுத்தீங்களா இருந்தா இலகுவான கேள்விகள் தான் வரும். எக்ஸாம்ல இப்ப வரக்கூடிய கேள்விகள் இலகுவான அமைப்புல வரத்தால நம்ம ஈஸியா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வந்துக்கிட்டு மார்க்ஸ் எடுக்க முடியும். சரியான? ரைட். பத்தாவது கேள்வி. நிலைக்குத்து கம்பி P ஆனது இத்தாளுக்கு செங்குத்தாக வைக்கப்பட்டிருக்குது. இத்தாளுக்கு செங்குத்தாக படத்துல காட்டினமாறு வைக்கப்பட்டிருக்குது. இந்த சந்தர்ப்பத்துல புவிக்காந்த புலம் மேல் நோக்கிய திசையில இருக்கிறார். எனவே என்ன கேட்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்தால், இந்த பிரதேசத்துல நடுநிலை புள்ளி எந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னு கேட்கிறாங்க. நடுநிலையான ஒரு புள்ளி. சோ அதாவது அவங்க உண்மையா என்னத்தை கேட்க வராங்கன்னா சூனிய புள்ளியை கேட்கிறாங்க. அதாவது காந்த புல வலிமை பூச்சியமா இருக்கக்கூடிய ஒரு புள்ளி எங்க இருக்குன்னு கேட்கிறாங்க. நடுநிலையான புள்ளின்னு இவங்க என்னத்தை கேட்க வராங்கன்னா சூனிய புள்ளி. அதாவது காந்த புல வலிமை பூச்சியமா இருக்கக்கூடிய புள்ளி எந்த இடத்துல இருக்கலாம்னு கேட்கிறாங்க. ரொம்ப இலகுவான ஒரு கேள்வி. ஏனால் உங்களுக்கு தெரியும், மின்னோட்டத்தால் உருவாகிற காந்தப்புலம் எப்படி வரும்? உதாரணமா இந்த திசையில வந்து இப்படி வரும் இல்லையா? இப்படிதான் வரப்போகும். இது மின்னோட்டத்தால் உருவாகிற காந்தப்புலம். எனவே இங்க புவி காந்தப்புலம் மேல் நோக்கி இருக்குது. மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம் எப்படி இருக்குது என்றால், எங்க காந்தப்புல வலிமை பூச்சியமானது சாத்தியம் ஒன்றையொன்று எதிர்க்கக்கூடிய இடத்துல, காந்தப்புல கோடுகள் ஒன்றையொன்று எதிர்க்கக்கூடிய இடத்துலதான் காந்தப்புல வலிமை பூச்சியம் மாறுது சாத்தியம் இல்லையா? எனவே இந்த படத்தின் அடிப்படையில பாருங்க, இந்த பக்கம் மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம் கீழ் நோக்கி இருக்குது. அதே நேரத்துல புவி காந்தப்புலம் மேல் நோக்கி இருக்குது. எனவே புவி காந்தப்புலம் மேல் நோக்கி, இந்த கடத்தில மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம் கீழ் நோக்கினால் விளையுள் காந்தப்புலம் பூச்சியமா வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த கடத்தியினது வலது பக்கம் தான் இருக்க முடியும். ஆகவே புவி காந்தப்புலத்துக்கு பூச்சிய காந்தப்புல வலிமை பூச்சியமாக வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த கடத்தியின் வலது பக்கமாக அமைய முடியும். அப்ப பொருத்தமான விடை என்ன?
பொருத்தமான விட தரப்பட்ட கேள்வியில பொருத்தமான விட முதலாவதாக இருக்கிறது. முதலாவது பிரதேசத்துலதான் காந்தப்புல வலிமை பூஜ்ஜியமாவது சாத்தியம். ஏன் விளங்குதான்? மின்னோட்டத்தால் உருவாக்குற காந்தப்புலம் கீழ் நோக்கி, புவி காந்தப்புலம் மேல் நோக்கி. சோ விளைவில் பூஜ்ஜியமாவது இந்த பக்கம் மாத்திரம் சாத்தியம். ரைட்? ஓகே. அதே மாதிரி 9வது கேள்வி எடுங்க. 9வது கேள்வி இலகுவான ஒரு கேள்வி. 9வது கேள்வி 2004ஆம் ஆண்டு 53வது கேள்வி. சரி, ஓகே. பாருங்க, இரண்டு சமாந்தர கடத்திகளுக்கு இடையில காந்தப்புல வலிமை எவ்வாறு மாறும்னு கேட்கிறாங்க. சோ இதெல்லாமே நாம தியரியில அப்படியே மொத்தமா ஆராய்ந்த கேள்விகள் இல்லையா? அதாவது உங்களுக்கு தெரியும், இவ்வாறு மின்னோட்டம் இரண்டு கடத்திகளை மேல் நோக்கி பாய்ந்தால், உதாரணமா இந்த கடத்தியை இந்த கடத்தியால் உருவாக்கப்படுற காந்த பாயம் எப்படி வரும்? மின்னோட்டம் மேல் நோக்கி பாயுது. அப்ப இந்த கடத்தியால இந்த பக்கம் உண்டாக்கப்படுற காந்த பாயம் உள்நோக்கி வரும். அதே மாதிரி இந்த கடத்தியிலே மின்னோட்டம் மேல் நோக்கி பாயுது. எனவே இந்த கடத்தியால இந்த பக்கம் உண்டாக்கப்படுற காந்த பாயம் எப்படி வரும்? வெளிநோக்கி வரும். சோ இவரு இந்த பக்கம் உள்நோக்கி காந்த பாயத்தை உண்டாக்குவாரு, இந்த கடத்தி இந்த பக்கம் காந்த பாயத்தை வெளிநோக்கி உண்டாக்கும். ஆகவே இந்த ரெண்டு கடத்திகளும் உண்டாக்கக்கூடிய விளைவு காந்தப்புலம் சரியா நடுப்பகுதியில என்ன வரும்? தெரியும், இவர் உள்நோக்கி இவர் வெளிநோக்கி காந்தப்புலத்தை உண்டாக்கினால் சரியா நடுப்பகுதியில காந்தப்புல வலிமை பூஜ்ஜியமா வரும். எனவே நடுவுல காந்தப்புல வலிமை பூஜ்ஜியம் வரணும். PQக்கு நடுவுல காந்தப்புல வலிமை பூஜ்ஜியம் வரணும். அதே நேரத்துல நாம படிச்சிருக்கிறோம், கடத்திக்கு பக்கத்துல போகும்போது, கடத்தியை நோக்கி போகும்போது எப்பொழுதுமே காந்தப்புல வலிமையோட பருமன் என்ன செய்யும்? அதிகரிக்கும். எனவே கடத்தியை நோக்கி போகக்குள்ள காந்தப்புல வலிமையோட பருமன் அதிகரிக்கும். இந்த பக்கமும் கடத்தியை நோக்கி போகக்குள்ள காந்தப்புல வலிமை அதிகரிக்கும். இப்படிதான் கிராஃப் வரும். இந்த பக்கம் போகக்குள்ளே காந்தப்புல வலிமை அதிகரிக்கும், இந்த பக்கம் கடத்தியை நோக்கி போகும்போது காந்தப்புல வலிமை அதிகரிக்கும். ஆனால் இந்த பக்கம் கடத்தி உருவாக்குற காந்தப்புலம் உள்நோக்கி இருந்தால், இந்த பக்கம் கடத்தி உண்டாக்குற காந்தப்புலம் வெளிநோக்கி இருக்கு. அதனாலதான் பிளஸ் மைனஸ் அப்படின்னு வருது. சரியான? இதுல நாம திசையை கருத்தில் கொள்ளலாட்டி கிராஃப் இப்படி வரும். திசையை கருத்தில் கொண்டால் கிராஃப் இப்படி வரும். திசையை கருத்தில் கொள்ளாம கிராஃப் வரைகிறதால தான் கிராஃப் இப்படி வரும். எனவே இந்த இரண்டு கடத்திகளுக்கு இடையில காந்தப்புல வலிமைக்கான மாறல் தரப்பட்ட விடைகளுக்குள்ள பொருத்தமானதாக நாம இரண்டாவது எடுக்க முடியும். இலகுவான கேள்வி, ரொம்ப சிம்பிளா யோசிங்க. இரண்டு கடத்திகள் ஒரே திசையில மின்னோட்டத்தை காவினால், 2004ஆம் ஆண்டு வந்த கேள்வி இல்லையா? இரண்டு கடத்திகள் ஒரே திசையில மின்னோட்டத்தை காவினால், அதுவும் ஒரே மின்னோட்டமா இருந்தால் சரியா நடுவுல காந்தப்புல வலிமை பூஜ்ஜியமா இருக்கும். ரைட்? அதே நேரத்துல இந்த பக்கம் கடத்தியை நோக்கி வரக்குள்ள காந்தப்புல வலிமை அதிகரிக்கும், இந்த பக்கம் போகக்குள்ளையும் காந்தப்புல வலிமை அதிகரிக்கும். ஆனா ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில அதிகரிக்கும். ஏண்டா இவர் உண்டாக்குற காந்தப்புலமும் இவர் உண்டாக்குற காந்தப்புலமும் ஒன்றுக்கொண்டு எதிர் திசையா இருக்கு. சரி, எப்படி வரும்? ஆகவே திசையை கருத்தில் கொள்ளாததால இந்த கேள்விக்கு பொருத்தமான விட இரண்டாவதாக அமையும். ரைட்? ஓகே. அதே மாதிரி 2010ஆம் ஆண்டு வந்த கேள்வி, அதாவது உங்களோட டியூட்ல 11வது கேள்வியே இருந்து 11வது கேள்வி இருந்து 2010ஆம் ஆண்டு 34வது கேள்வி. இதுவும் நாம டியூட்ல டிஸ்கஸ் பண்ணின தியரி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணின ஒரு விடயம் தான். இருந்தாலும்
ஓகே, ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில மின்னோட்டத்தை காவக்கூடிய கடத்திகள், இந்த கடத்திகளால் உண்டாக்கப்படுகின்ற காந்தப்புல வலிமையை பத்தி கேட்கிறாங்க. சோ பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு விடயம். அதாவது சரியா இந்த கடத்தில நடுப்பகுதி எடுத்தீங்கன்னா நிச்சயமா நடுவுல காந்தப்புல வலிமை 0 வராது. ஏன்? உதாரணமா இந்த மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலம் உள்நோக்கி வரும். இந்த கடத்தில மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலமும் இந்த கடத்தில மின்னோட்டத்தால உருவாகிற காந்தப்புலமும் உள்நோக்கி வரும். எனவே இந்த கடத்தியால் உண்டாக்கப்படுற காந்தப்புலம் உள்நோக்கி, இந்த கடத்தியால் உண்டாக்கப்படுற காந்தப்புலமும் உள்நோக்கி. ஆகவே விளையும் காந்தப்புலம் சரியா நடுப்பகுதியில உள்நோக்கித்தான் இருக்கும். எனவே நடுவுல காந்தப்புல வலிமை 0 வராது, ஒரு குறிப்பிட்ட பருமனா இருக்கு. அதே நேரத்துல கடத்தியை நோக்கி போகக்குள்ள காந்தப்புல வலிமை என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். கடத்தியை நோக்கி போகக்குள்ள காந்தப்புல வலிமை அதிகரிக்கணும். கடத்தியை நோக்கி போகக்குள்ள காந்தப்புல வலிமை அதிகரிக்கணும். சரியா? நடுவுல ஒரு பருமன் வரும், இந்த பக்கமோ போகும்போது காந்தப்புல வலிமை அதிகரிக்கும். ரைட்? இப்ப நம்ம கடத்திக்கு வெளியில போகும். இதான் 2 கடத்தி. இந்த 2 கடத்திக்கும் வெளியில போகும். வெளியில போனீங்கன்னா இந்த கடத்தி இந்த பக்கம் காந்தப்புலத்தை உள்நோக்கி உண்டாக்குனா இந்த பக்கம் என்ன செய்யும்? வெளிநோக்கி உண்டாக்கும். அதே போல இந்த கடத்தியினால் இந்த பக்கம் காந்தப்புலத்தை உள்நோக்கி உண்டாக்குதுன்னா இந்த பக்கம் என்ன செய்யும்? வெளிநோக்கி உண்டாக்கும். எனவே இந்த 2 பக்கமும் வெளிநோக்கி காந்தப்புலம் வரதால நிச்சயமா உள்நோக்கிய காந்தப்புலத்தை நம்ம பிளஸ் எடுத்ததால வெளிநோக்கிய இந்த காந்தப்புலம் மைனஸ்ல வரும். அதே நேரத்துல கடத்தியிலிருந்து தூரம் கூட காந்தப்புல வலிமை என்ன செய்யும்? கடத்தியிலிருந்து தூரம் கூட காந்தப்புல வலிமை குறையும். அப்ப கடத்தி இருந்தால் தூரம் கூட மைனஸ்ல காந்தப்புல வலிமை குறையணும். இந்த பக்கமும் தூரம் கூட மைனஸ்ல காந்தப்புல வலிமை குறையணும். எப்படி கிராஃப் வரும்? இது ரெண்டும் உள்நோக்கினால் இந்த பக்கம் வெளிநோக்கி வரணும். சோ பொருத்தமான விடை எடுத்தீங்களா இருந்தால் 2010ஆம் ஆண்டு கேள்விக்கான பொருத்தமான விடை 2ஆவதாக அமையும். ரைட்? இது எல்லாமே இலகுவான விடயங்கள். சோ 2019ஆம் ஆண்டு இந்த 2 கேள்வியையும் சேர்த்து போட்டுட்டாங்க இல்லையா? 2018ஆம் ஆண்டு இந்த 2 கேள்வியையும் 2019ஆம் ஆண்டு இந்த கேள்வியையும் இதுக்கு முதல் செய்த கேள்வியையும் சேர்த்து ஒரு கேள்வியா போட்டிருந்தாங்க. ரைட்? அதை நாம பார்த்திருக்கிறோம். ரைட், இப்ப நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மேலதிகமான சில கேள்விகளை தாரேன். சோ அடுத்த பேப்பர் கிளாஸுக்கு இடையில நீங்க அதை செய்து கொள்ளுங்கன்னா செய்து பார்த்துக் கொள்ளுங்க. சரி, இது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி இது. அதாவது வேறுபட்ட 2 மின்னோட்டங்கள், வேறுபட்ட 2 கடத்திகள்ல வேறுபட்ட மின்னோட்டங்கள் செலுத்தப்படும். I3I ஒரே திசை, I3I ஒன்றுக்கொண்டு எதிர் திசை. இந்த சந்தர்ப்பங்கள்ல இந்த கடத்திக்கு செங்குத்தான பாதை வழியே காந்தப்புல வலிமைக்கான மாறல் எப்படி வரும்? இந்த கடத்திக்கு செங்குத்தான பாதை வழியே இந்த காந்தப்புல வலிமை எவ்வாறு மாறும்? இந்த கடத்திக்கு செங்குத்தான பாதை வழியே காந்தப்புல வலிமை எவ்வாறு மாறும்? இந்த 2 கேள்வியை நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. நாம இன்ஷா அல்லாஹ் இதுல தொடர்ச்சியை அடுத்த கிளாஸ்ல பார்க்க முடியும். அடுத்த கிளாஸ்ல நாம காந்தப்புல வலிமையோட தொடர்புடைய மேலதிகமான கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் செய்வோம். அதுக்கு முதல் கட்டாயம் நான் திருப்பி சொல்லிக் கொள்றேன், அடுத்த கிளாஸ் வரக்குள்ள நீங்க கட்டாயம் என்ன செய்து கொள்ளுங்கன்னா இந்த டியூப்ல இருக்கக்கூடிய நம்ம அடுத்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ண போகக்கூடிய கேள்விகளை யூகித்து அந்த கேள்விகளை செய்து கொள்ளுங்க. ஏன்னா அடுத்த கிளாஸ்ல நான் இதை விடவும் குறைஞ்ச டைம், சொல்ல போனா டைம் தராம வேகமா என்ன செய்வோம்னா கேள்விகளை பார்த்துட்டு போவோம். சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரெடி ஆகிட்டு வந்து கொள்ளுங்க. சரியானே? ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.